ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வேதியியல் அதாவது கெமிஸ்ட்ரி டாபிக் பார்க்குறோம். ஸோ இந்த கெமிஸ்ட்ரியிலேருந்து நம்ம கொஷின் பேப்பரில் எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னா 2லேருந்து 3 கொஷின் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கும் எல்லா டாபிக்ஸையும் ஒரு சிங்கிள் வீடியோவில் கவர் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம வேறு சப்ஜெக்ட்ஸ் அதாவது எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி, ஃபிசிக்ஸ் இந்த 5 வீடியோஸும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா அந்த சப்ஜெக்டோடைய ஃபுல் வீடியோஸையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கெமிஸ்ட்ரியோட வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் மிச்சம் விட்டுருக்கிற அந்த சப்ஜெக்ட் வீடியோஸையும் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் போயிட்டு பாருங்கள். ஸோ ஒரே வீடியோவில் நம்மளுடைய ஃபுல் கெமிஸ்ட்ரி சிலபஸையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கெமிஸ்ட்ரி சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன டைட்டில்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டைட்டில். அமிலங்கள், காரங்கள், உப்புகள் இது எல்லாமே சேர்த்து ஒரே டாபிக் தான். பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல் மற்றும் உணவு கலப்படங்கள் இதில் அதிகமாக கொஷின் வர்றது பார்த்தீங்கன்னா தனிமங்கள், சேர்மங்கள், அப்புறம் பூச்சிக்கொல்லிகள். ஸோ இதிலிருந்து தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி சைட்லேருந்து கேட்பாங்க. பட் நம்ம மற்ற எல்லா டாப்பிக்கும் சேர்த்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு 2லேருந்து 3 கொஷின் கேட்குறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நம்மளால் ஃபுல்லாக வந்து கரெக்டாக அட்டென்ட் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் டாபிக் தனிமம் மற்றும் சேர்மம். நமக்கு இது வரைக்கும் எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 118. இந்த நம்பர் எல்லாமே ரொம்ப முக்கியம். 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் 92 தனிமங்கள் இயற்கையாகவே நம்ம பூமியில் அமைஞ்சிருக்கு. 26 தனிமங்கள் இது நம்ம ஆய்வகத்தில் லேப்ல உருவாக்குனது. ஸோ செயற்கையாக வந்து 26 தனிமங்களும் இயற்கையாக 92 தனிமங்களும் வந்து நமக்கு இருக்கு. ரெண்டுத்தோடைய அந்த அடிஷன் தான் இந்த 118 தனிமங்கள். இதில் நம்ம கடைசியாக கண்டுபிடிச்ச தனிமம் எது என்ன அப்படின்னா கோப்பரான்சியம் அப்படின்றது தான் நம்ம கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு எத்தனாவது இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 112வது இடம். நம்ம பூமியில் வந்து வாயு இருக்குது, அதுக்கப்புறம் நீர் இருக்குது, நிலம் இருக்குது. ஸோ அந்த மாதிரில நம்மளோட வாயுக்களில் அதிகமாக காணப்படுறது வந்து நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். அதில் நாம் யூஸ் பண்ணிக்கிறது ஆக்சிஜன் வாயு. அதில் பூமியில் எது என்னென்ன சதவீதம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் பொறுத்துகை கேள்விகள்லாம் கேட்டால் நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். ஆக்சிஜன் 46.6% இருக்குது, சிலிக்கான் 27.7%, அலுமினியம் 8.1%, இரும்பு 5%, கால்சியம் 3.6%, சோடியம் 2.8%, பொட்டாசியம் 2.6%, மெக்னீசியம் 2.1%, இதர எல்லாமே 2.5% இருக்கு. ஸோ நம்ம உயிருள்ள தாவரங்கள் எல்லாமே ஆக்சிஜனை 65%, கார்பன் டை ஆக்சைடு 18%, நைட்ரஜன் 10%, ஹைட்ரஜன் 10%, நைட்ரஜன் 3%, கால்சியம் 2%. இது எல்லாமே கலந்துதான் ஒரு உயிருள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள்ல காணப்படுது. இது நம்ம பூமியில. இதுவே அண்டத்துல என்ன காணப்படுது அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இந்த 2 தனிமங்கள் தான் அதிகமா அண்டத்துல காணப்படுது. இது நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் இருந்தும் நிறைய கேள்விகள் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பேப்பரில் கேட்பாங்க. ஸோ நம்ம பாக்ஸ் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்தே கவர் பண்ணிவிடுவோம். அடர்த்தி மிகுந்த தனிமம் ஆஸ்மியம், லேசான தனிமம் ஹைட்ரஜன், கனமான தனிமம் வைரம். ஸோ அடர்த்தின்றது வேற, கனம் அப்படின்றது வேற. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடர்த்தி அப்படின்றது ஆஸ்மியம், கனம் அப்படின்றது வைரம், லேசான தனிமம் அது வந்து ஹைட்ரஜன். நம்ம பூமியில காணப்படும் தனிமங்கள் முக்கியமான 3 நிலைகள்ல இருக்கும். திண்மம், நீர்மம், வாயு. திண்மம் அப்படின்னா சாலிட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நீர்மம் அப்படின்னா நம்ம லிக்விட் ஸ்டேட், வாயு அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. பட் பொதுவாகவே நம்ம பூமி மற்றும் அண்டம் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா தனிமங்கள் 5ஆ பிரிப்பாங்க. திண்மம், நீர்மம், வாயு, பிளாஸ்மா மற்றும் கண்டன்சேட் அப்படின்றது. பட் நம்ம பூமியில மேக்சிமம் இருக்கிறது அது அந்த 3 வகைகள், திண்மம், நீர்மம், வாயு. திண்மமா இருக்கிறதுலாம் காப்பர், அதுக்கப்புறம் வந்து கார்பன், இதெல்லாமே திண்மம், அதாவது சாலிடாவே நமக்கு பூமியில கிடைச்சிரும். நீர்மமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீசியம், காலியம் 30 டிகிரி செல்சியஸ்ல அது நீரா இருக்கும். மெர்க்குரி மற்றும் புரோமின் 37 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த செல்சியஸ் எதெல்லாம் நீர்மமா இருக்கும்ன்றத பார்த்துக்கோங்க. வாயு அப்படின்றது இது நமக்கு தெரிஞ்ச வாயுகள் தான். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது எல்லாமே வாயுவான தனிமங்கள். இது இல்லாமல் 2 முக்கியமான ஸ்டேட் இருக்கு. ஒன்று பிளாஸ்மா, இன்னொன்று கண்டன்சேட்னு சொல்லுவாங்க. அதிக வெப்பப்படுத்தப்பட்ட வாயு நிலை இது பிளாஸ்மா. சாதாவா ஒரு விஷயத்தை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வாயு வெளியே வரும்ன்றது தெரியும். இன்னும் அந்த வாயுவையே அதிக வெப்பப்படுத்தணும் அப்படின்னா அந்த இருக்கிற ஸ்டேட் தான் பிளாஸ்மா. சூரியன்கள்ல இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு அதிக வெப்பப்படுத்தப்பட்ட வாயு நிலை, அதை பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. அதிக குளிரூட்டப்பட்ட திடப்பொருளை கண்டன்சேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பெயர் போஸ் ஐன்ஸ்டீன் கண்டன்சேட் அப்படின்னு சொல்லுவாங்க.
உலோகங்களை அடர்த்தியை வச்சு எது அதிகம் எது கம்மின்ட்டு ஒருவேளை உங்கள் கொஷின் பேப்பரில் வரிசைப்படுத்துக அடர்த்தி மிகுந்த உலோகங்களை வரிசைப்படுத்துகன்னுலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடர்த்தி மிகுந்த உலோகம் முதலில் பிளாட்டினம் தான் அதிக அடர்த்தி மிகுந்த உலோகம். பிளாட்டினத்தை கம்பேர் பண்ணும்போது தங்கம் கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்கும். சில்வர் வெள்ளி தங்கத்தை விட அடர்த்தி கம்மியாக இருக்கும். மெர்க்குரி சில்வர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வெள்ளியை விட அடர்த்தி கம்மியாக இருக்கும். இது நம்ம புக்லேயே கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த ஆர்டரை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய அணு கோட்பாடுகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் முதலில் டால்டனின் அணு கோட்பாடு. டால்டனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லா தனிமங்கள்லையும் அணுக்கள் இருக்குது. அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்கள் உலகம்னு எல்லாம் அண்டமாக இருக்கட்டும் எதுவாகவே வேணாலும் இருக்கட்டும் எல்லா பொருளும் அணுவால் ஆகியிருக்கு அப்படின்றதும் ஒரு பொருளை நம்ம சிறு சிறு துண்டாக வெட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கடைசி மிஞ்சுறது ஒரு அணு தான் அப்படின்னு சொல்கிறது தான் டால்டனின் அணு கோட்பாடு. ஸோ அதுக்கப்புறம் அணுவை யாராலையும் பிளக்கவோ பிரிக்கவோ முடியாது. ஸோ ஒரு தனிமத்தில் கடைசியாக இருக்கிறது அணு. அதுவும் என்ன வகையான அணு அப்படின்னா ஒரே மாதிரியான அணுக்கள் தான் தனிமங்கள்லையும் இருக்கு அப்படின்றது. சேர்மம் அப்படின்வாங்க. சேர்மம் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் நிறை விகிதத்தில் இணைந்து உருவான பொருளே சேர்மம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு 2-3 தனிமங்களை எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒன்று சேர்த்து உருவாக்கணும் அப்படின்னா அதை தான் சேர்மம் அப்படின்வாங்க. 2க்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்றதான் சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்மத்தில் 2 வகை கனிமச் சேர்மம் கரிமச் சேர்மம். கனிம சேர்மம் அப்படின்னா பாறைகள் தாதுக்கள் அதாவது நம்ம உலோகங்கள் அப்படின்றது எல்லாமே கனிம சேர்மத்தில் வரும். சமையல் சோடா சுண்ணாம்பு கட்டி பளிங்கு அதாவது கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது கனிம சேர்மம். கரிம சேர்மம் அப்படின்றது தாவரங்கள் விலங்குகள் அதுங்களிலிருந்து பெறப்படுறது கரிம சேர்மம். இப்போ வந்து சர்க்கரை புரதம் மெழுகு எண்ணெய் இது எல்லாமே சேர்மம் தான். ஆனால் ஒரு உயிருள்ள பொருள்கள்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா அதை கரிம சேர்மம்னு உயிரற்ற பொருள்கள்ல இருந்து ஒரு சேர்மம் உருவாகுது அப்படின்னா அதை கனிமம் சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான சேர்மங்கள் என்னென்னு பார்ப்போம். அதோடைய பயன்களையும் நம்ம பார்ப்போம். முதலில் ரொம்ப முக்கியமான சேர்மம் நீர். நீர் எதன் சேர்மம் அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய சேர்மத்தை தான் நம்ம நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்றது அதோட பயன்கள் குடிநீர் மற்றும் கரைப்பான். அதுக்கடுத்தது சாதாரண உப்பு சோடியம் குளோரைட் NaClன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய பகுதி பொருள் சோடியம் மற்றும் குளோரின் இரண்டுடைய கலவை தான். இது மீன் இறைச்சி போன்ற பொருள்கள் கெடாமல் பாதுகாக்கிறதுக்கு. சர்க்கரை இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கான வேதிப்பெயரும் ரொம்ப முக்கியம். சுக்ரோஸ் C12H22O11 இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். சுக்ரோஸ்ல C12H22O11 எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ சுக்ரோஸோடைய அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு சூத்திரம் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா C12H22O11 உங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த சுக்ரோஸ் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா இனிப்புகள் பழச்சாறுகள் மிட்டாய்கள் தயாரிக்க பயன்படுது. ரொட்டி சோடா பேக்கிங் சோடா அப்படின்வாங்க. சோடியம் பை கார்பனேட் NaHCO3 இதுல சோடியம் அப்படின்றதும் இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு கார்பன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு. இது எல்லாத்துடைய சேர்மம் தான் நம்மளோட இந்த ரொட்டி சோடா. தீயணைக்கும் சாதனம் பேக்கிங் பவுடர் கேக் ரொட்டி தயாரிப்பில் அதாவது ஒரு விஷயத்தை சாஃப்ட் பண்றதுக்காக ரொட்டி சோடா பயன்படுத்தப்படும். சலவை சோடா நம்மளோட வாஷிங் சோடா நம்ம டிடர்ஜென்ட்ஸில் சோப்பில் யூஸ் பண்ணுறதுலாம் இதோட ஃபார்முலா Na2CO3. இந்த ஃபார்முலா எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தூய்மையாக்கி மற்றும் கடின நீரை மென்னீராக மாற்ற உதவுது. கடின நீர் அப்படின்னா அதில் நிறைய உலோகங்கள் அதுக்கப்புறம் மினரல்கள் கலந்திருக்கும். அதிலிருந்து குடிக்கும் தன்மைக்கு மாற்றுறது தான் நம்ம மென்மை நீர் அப்படின்வோம். ஸோ அதற்கெல்லாமே இந்த சலவை சோடா பயன்படுத்தப்படுது. சலவை தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைட் CaOCl2 இது வந்து சலவை தொழில் மற்றும் கிருமி நாசினியா குடிநீரை சுத்தப்படுத்துறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த சலவை தூள் பயன்படுத்தப்படுது. கோபர் வாயு இதற்கான வேதிப்பெயர் மீத்தேன் CH4 அப்படின்றது இயற்கை வாயுவில் ரொம்ப முக்கியமான பொருள். சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு இது சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க இது பயன்படுகிறது. நீர் ஏற்றிய சுண்ணாம்பு அப்படின்னா அதில் நம்ம நிறைய தண்ணி கலக்கிறோம். அதாவது நீர்னா நம்ம நார்மலாக மிக்ஸ் பண்ணுற நீர் கிடையாது. அதுக்குள்ளேயே அதாவது அந்த தனிமத்துக்குள்ளேயே நீர் ஏற்றுவாங்க. இதுக்கு பேர் கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது CaOH2. இது சுவர்களில் வெள்ளை அடிக்க நம்ம பட்டியெலாம் யூஸ் பண்ணுறோம்ல அதை தான் வந்து நீரேற்றிய சுண்ணாம்பு. அப்புறம் சுண்ணாம்புக்கள் கால்சியம் கார்பனேட் CaCO3 அதாவது சுண்ணாம்புலையே சுட்ட சுண்ணாம்புன்னு ஒன்று இருக்குது நீரேற்றிய சுண்ணாம்புன்னு இருக்குது சுண்ணாம்பு கல்லுன்னு இருக்குது. இது எல்லாத்தோடைய ஃபார்முலா. அதே மாதிரி அந்த எல்லாத்தோடைய பயன்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுண்ணாம்பு கட்டி தயாரிக்கிறதுக்கு சுண்ணாம்புக்கல் பயன்படுகிறது. அணுக்கட்டி எண் ஒரு தனிமத்தின் மூலக்கூற்றில் எத்தனை அணுக்கள் உள்ளனவோ அதுவே அத்தனிமத்தின் அணுக்கட்டி எண் அப்படின்வாங்க. அணுக்கட்டி எண்ணுனா ஒன்றும் கிடையாது. ஒரு தனிமம் இணையறதுக்கு அந்த எண் அந்த இணையும் எண்ணை தான் அணுக்கட்டி எண்ணுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அணுக்கட்டி எண் 1 அப்படின்னா இப்போ சில்வர் பொட்டாசியம் கார்பன் மற்றும் மந்த வாயுக்கள் அதாவது
தான் இணையறதுக்கு, அதாவது தான் ஒரு தனிமம் அது இன்னொரு தனிமத்தோட இணையறதுக்கு ஒரு எலக்ட்ரான் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறுபாடு இருக்கும். அதாவது ஒரு அணுக்கட்டு எண் இருக்கு அப்படின்னா சில்வர் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து அந்த இன்னொரு பொருளோட போயிட்டு இணையற மாதிரி இருக்கும். இதுவே அணுக்கட்டின் 2 அப்படின்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளோடைய இணையறதுக்கு 2 எலக்ட்ரான்களை கொடுக்கும். அதுதான் அணுக்கட்டு எண் 2ன்றது. இப்போ ஹைட்ரஜன், புரோமின், குளோரின், ஆக்சிஜன் எல்லாமே வந்து எழுதும்பொழுது H2, B2, O2, F2 அந்த 2 எழுதுவாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட அணுக்கட்டு எண் 2ன்னுவாங்க. சில அணுக்கு வந்து பல அணுக்கட்டு இருக்கும். பாஸ்பரஸ் P4, கந்தகம் சல்ஃபர் S8. ஸோ இதெல்லாம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு அணுக்கட்டு எண். ஸோ அதோடைய இணையும் திறனை வச்சு தான் அணுக்கட்டு எண்ணையும் முடிவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம தனிமங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ தனிமங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தனிமங்களை வரிசைப்படுத்தணும். எப்படியெல்லாம் வரிசைப்படுத்தினா நம்மளால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு குழப்பம் எழுந்துச்சு. அப்போதான் நம்ம தனிமங்களை வரிசைப்படுத்தி அதை ஒரு அட்டவணையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. முதலில் நிறைய பேர் ஐடியா கொடுத்துட்டே வராங்க. அப்புறம் பின்னால் நம்ம ஒரே ஒரு ஐடியாவை மட்டும் வச்சு தான் இப்போ வரைக்கும் நம்ம தனிம வரிசை அட்டவணை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முதலில் யார் யார் என்னென்ன ஐடியாக்கள் கொடுத்தாங்க அப்படின்றத பார்ப்போம். மேன்லிவ் தனிம வரிசை அட்டவணை. ஸோ மேன்லிவ் அப்படின்றவர் ஒரு ரஷ்ய நாட்டு அறிஞர். இவர் 1869ஆம் ஆண்டு தனிமங்களை அணு நிறையை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துறார். அதாவது அணு எண் அப்படின்றது வேற, அணு நிறை அப்படின்றது வேற. அணு எண் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கும் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு, அதற்கு எத்தனை புரோட்டான்கள் சமமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் அணு எண். அணு நிறை அப்படின்றது ஒரு அணுவுடைய நிறை. அதை வெயிட் போட்டு பார்த்தா அதோட வெயிட் தெரியும் இல்லையா, அதுதான் அணு நிறை அப்படின்வோம். ஸோ மேன்லிவ் முதல்ல அணு நிறையை வைத்து பொருட்களை வரிசைப்படுத்திட்டு இருந்தார். அடுத்தது நவீன ஆர்வத்தின் விதி அப்படின்னு அவகேட்ரோ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதை H.J. மோஸ்லே அப்படின்றவர் சொல்றாரு. இவர் எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னா அணு எண்ணின் அடிப்படையில தான் அப்போ பொருட்களை வந்து தனிமங்களை வரிசைப்படுத்துறாரு. நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ற தனிம வரிசை அட்டவணை அப்படின்றது அணு எண்ணை அடிப்படையா வைத்து தான். ஸோ முதலில் அணு எண்ணை அடிப்படையா வைத்து பொருள்களை தனிமை வரிசைப்படுத்தினது யாரு அப்படின்னா H.J. மோஸ்லே அப்படின்றவர். டாபர்னரின் மும்மை விதி அப்படின்னா ஒரு பொருளை, அதாவது ஒரு பொருளுக்குன்னு சொல்லி தனித்தனியா பிரிக்காம 3 பொருள்களை ஒன்னா 3 தனிமங்களை ஒன்னா எடுத்துக்கிறாரு. அதுல என்ன அப்படின்னா 3 தனிமம், எந்த 3 தனிமத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்றதான் இந்த விதி சொல்லுது. ஸோ 3 தனிமம் எடுத்துக்கணும். ஸோ நடுவில் ஒரு தனிமம் இருக்கும், லெஃப்ட் சைடு ஒரு தனிமம் இருக்கும், ரைட் சைடு ஒரு தனிமம் இருக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம அந்த 3த்தையும் ஒன்று கூட்டுறது அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கும் தனிமத்தையும் ரைட் சைடு இருக்கும் தனிமத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் சராசரி எடுத்தோம் அப்படின்னா நடுவில் இருக்கும் தனிமத்துடைய அணு நிறை நமக்கு கிடைச்சிரும். இதுவும் அணு நிறையை வைத்துதான். அணு நிறை அப்படின்றது அந்த பொருளின் நிறை. ஸோ அணு நிறையை வைத்துதான் வந்து டாபர்னியரின் மும்மை விதி. ஸோ லெஃப்டையும் ரைட்டையும் ஆட் பண்ணி அதுக்கு சராசரி ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா நடுவில் இருக்கும் அந்த பொருளோடைய நிறை கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் 7, பொட்டாசியம் 39, இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 46 வரும். 46 டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 23 வரும். அப்போ 23 அப்படின்றது எதோட அணு நிறைன்னு பார்த்தோம்னா சோடியத்தோடைய அணு நிறை. அப்படின்னா லித்தியத்துக்கும் பொட்டாசியத்துக்கும் நடுவில் சோடியமா வைக்கணும். இந்த மாதிரி 3 தனிமங்களை பிரிச்சதை சொன்னது தான் டாபர்னியரின் மும்மை விதி. எண்ம விதி. ஸோ பேர்லையே இருக்கு. எண்மம் அப்படின்னா 8வது அப்படின்றது நியூலாண்ட் அப்படின்றவர் தான் இந்த விதியை உருவாக்குறாரு. இதுவும் அணு நிறையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அதாவது இப்போ ஒரு தனிமத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த தனிமத்திலிருந்து அணு நிறைப்படி அடுக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா 8வது தனிமத்துடைய அந்த பண்பும் முதல் தனிமத்துடைய அந்த பண்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த முறைப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தனிமங்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் நியூலாண்டோடைய எண்மை விதி. ஸோ இதில் என்ன அப்படின்னா முதல் தனிமத்திற்கும் 8வது தனிமத்திற்கும் பண்பு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதா இந்த விதி. இதற்கு இன்னொரு விதியும், இந்த விதிக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, இசை குறியீடு சார்ந்த விதி அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய விஷயங்களை நம்மளால இப்படி எடுக்க முடியல. ஏன்னா ஒரு தனிமம் வேற மாதிரி இருக்கு, 8வது தனிமம் எல்லாத்துலயும் ஒரே பண்பா இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா முடியல. ஏன்னா கால்சியத்திற்கு அந்த மாதிரி ஒரு விதி வரல, மற்ற மந்த வாயுக்களுக்கு இந்த விதி பொருந்தவில்லை. அதனால நம்ம இந்த எண்ம விதியை பயன்படுத்துவது இல்லை. மாறா விகித விதி இல்லை அப்படின்னா திட்ட விகித விதி அப்படின்றது, இந்த விதியை யார் வெளியிடுறாரு அப்படின்னா ப்ரௌல்ஸ் அப்படின்றவர் வெளியிடுறாரு. இதுபடி என்ன அப்படின்னா என்னதான் நம்ம சேர்மம் அப்படின்னா என்னன்னா 2-3 தனிமங்கள் ஒன்று சேர்க்கிறத தான் நம்ம சேர்மம் அப்படின்னு சொல்றோம். என்னதான் நம்ம 1-2 தனிமங்களை, அதாவது 2க்கும் மேற்பட்ட தனிமங்களை ஒன்று சேர்க்கும் பொழுது பார்த்தாலும் அதோடைய எடை அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாறாம இருக்கும். இதை தான் சொல்றது தான் திட்ட விகித விதி. ஸோ சேர்மத்தில் நம்ம என்ன விகிதத்தில் நம்ம தனிமங்களை
பொருட்களை எடுத்து சேர்த்தாலும் அதற்குன்ற ஒரு மாறாத ஒரு விகிதம், ஒரு எடை இருக்கும்ன்றது தான் இந்த மாறா விகித விதி. இதன்படி பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள், அதாவது இந்த விதிப்படி கிடையாது, இது ஜஸ்ட் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது. இது வரைக்கும் நம்ம இப்போ அதிகாரப்பூர்வமாக கடைசியாக இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட தனிமம் கோப்பரான்சியம். இதோடைய அணு எண் 112. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி வரணும் அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் வரலாம். நம்ம அணுக்கட்டி எண் அப்படின்னா நம்ம அணுவை பற்றி நிறைய பார்த்தோம், அணுவுடைய கோட்பாடுகள்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம அணு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அணு அப்படின்றது ஒரு கிரேக்க பொருள், ஒரு கிரேக்க மொழி சொல். உடைக்க முடியாததை, பிரிக்க முடியாததை அணு அப்படின்வாங்க. அணுக்குள்ள 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான்கள் அப்படின்வாங்க. புரோட்டானும் நியூட்ரானும் அணு கருவில் இருக்கும், எலக்ட்ரான்கள் அணு கருவை விட்டு வெளியே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் அணு எப்போவுமே இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தையும் யார் யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். புரோட்டான்களை கண்டறிந்தவர் கோல்டுஸ்டெயின். அவர் வேற ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போயிட்டு அவர் புரோட்டான்களை கண்டுபிடிப்பாரு. புரோட்டான்களுக்கு நேர் மின் சுமை உடைய துகள்கள். நேர் மின் சுமை அப்படின்னா அது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றது. அது எங்க இருக்கும் அப்படின்னா அணுவுடைய உட்கருவில் இருக்கும். எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் ஜே தாம்சன் அப்படின்றவர். இது பார்த்தீங்கன்னா எதிர் சுமையாக இருக்கும். அதாவது இது நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் அப்படின்றது. இது அணுக்கருக்குள்ள இல்லாம அணுக்கருவோட சுற்றுவட்ட பாதையில தான் எலக்ட்ரான்கள் இருக்கும். அதே மாதிரி ஒளிப்பதிவு செய்யும் முறையை முதலில் கண்டுபிடித்தவர் எடிசன். நியூட்ரான்களை கண்டறிந்தவர் யார்னா சாட்விக் அப்படின்றவர். நியூட்ரான்களுக்கு எந்த மின்சுமையும் கிடையாது, அது நடுநிலை, அது 0 சார்ஜஸ் அப்படின்வாங்க. நியூட்ரான்களும் உட்கரு உள்ளேயே இருக்கும். இப்போ நம்ம அணு எண் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அணு எண் அப்படின்னா உட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை, அதையும் சொல்லலாம். இல்லைனா உட்கருவை சுற்றி வருகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, இதையும் அணு எண் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய அணு எண் 8 அப்படின்வாங்க. அணு எண் 8 அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்கள், ஆக்சிஜன்ல 8 எலக்ட்ரான்கள் இருக்கு, 8 புரோட்டான்கள் இருக்கு அப்படின்ற அர்த்தம். இப்போ ஹீலியம் எடுத்தீங்க அப்படின்னா அது அட்டாமிக் நம்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா ஹீலியம்ல 2 எலக்ட்ரான்கள் இருக்கு, அது கூட 2 புரோட்டான்கள் இருக்கு. ஸோ புரோட்டான்களும் எலக்ட்ரான் எண்கள் சமமாக தான் இருக்கும் ஒவ்வொரு அணுவிலையும். அதனால அணு எண் அப்படின்றது எத்தனை புரோட்டான்கள் இருக்குன்னு பார்த்தாலும் சரிதான், எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு அணு எண் கிடைத்துவிடும். தனிமங்கள் 3 நிலையில இருக்கும்னு பார்த்தோம். திண்மம், நீர்மம், வாயு. அதுல வாயுக்கள் அதிக பயன்பாட்டிற்குரியவை. என்னென்ன வாயு, என்னென்ன பயன்பாட்டில் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா விழாக்களில் பலூன்கள் நிரப்பப்படும் வாயு, அதாவது பெரிய பெரிய பலூன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல நிரப்பப்படும் வாயு ஹீலியம். ஒளிரும் விளக்குகளில் நிரப்பப்படும் வாயு கிரிப்டான். நம்ம சீரியல் செட்லாம் போடுறோம் இல்லையா, அதுல இருக்கிறது கிரிப்டான். விளம்பரங்களில் பயன்படுத்தப்படும் குழல் விளக்குகளில் இருக்கிறது நியான். இப்ப LED லைட்ஸ் அப்படின்வாங்க. இப்ப நம்ம பஸ்லலாம் அந்த பேர் போட்டு போறாங்க இல்லையா, அந்த எரியும் அந்த லைட்ஸ் எல்லாமே நியான் லைட்ஸ். டங்ஸ்டன் விளக்குகள், இதுக்கு நம்ம குண்டு பல்பு, இதுக்குள்ள இருக்கிறது ஆர்கான். அதிக ஒளிரக்கூடிய விளக்குகள், இது ஜெனான். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸாக யூஸ் பண்ணுறது. இப்போ பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த காலத்தில் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பெரிய லைட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அதிக ஒளிரக்கூடிய விளக்குகள், அதுக்குள்ளே இருக்கிறது ஜெனான். பற்களை வலிமையாக வைத்திருக்க பசைகளில், பற்பசையில் நம்ம பேஸ்ட்ல இருக்கிறது ஃப்ளோரின் அப்படின்றது. நீச்சல் குளத்தை சுத்தம் செய்ய யூஸ் பண்ணுறது குளோரின். ஸோ நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் இறங்குனீங்க அப்படின்னாலே ஒரு ஸ்மெல் வரும், அது குளோரினுடைய ஸ்மெல். அது இல்லாமல் நம்ம வீட்டு டேங்கெல்லாம் இந்த குளோரின் வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. கதிரியக்க தன்மையுடைய ஒரு வாயு பார்த்தீங்கன்னா ஆஸ்டார்டின் அப்படின்றது கதிரியக்கம். அதாவது ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்கள் ஒரு பொருள்லேருந்து வெளியே வருது அப்படின்னா அது கதிரியக்க பொருள்கள். அணு எண் 82க்கு மேலே இருக்கும் எல்லா பொருள்களுமே கதிரியக்க பொருள்கள் தான். புவியின் வளிமண்டலத்தில் 21% உள்ள வாயு ஆக்சிஜன், அதே 78% உள்ள ஒரு வாயு நைட்ரஜன். ஸோ நம்ம சிலபஸில் நம்ம செகண்டாக பார்க்குற சாப்டர் அமிலம், காரம் மற்றும் உப்புகள். ஸோ இதில் நீங்கள் அமிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே காரம் மற்றும் உப்புகள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம அமிலம் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். அமிலம் அப்படின்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை. அதற்காக அசிட்டஸ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து. ஸோ இந்த அசிட்டஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் புளிப்பு அப்படின்வாங்க. ஸோ பொதுவாகவே நமக்கு எந்த மொழி வார்த்தை, இதை வைத்து சில நேரங்கள் கேள்விகள் வரும். அதனால் இந்த மொழி வார்த்தைகள்லாம் தனியாக கூட எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அமிலம் அப்படின்றது ஒரு லத்தீன் மொழி வார்த்தை. ஒரு பொருளை நம்ம அமிலம் இல்லையா எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லாத்தையும் நம்மளால டேஸ்ட் பண்ணிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நமக்கு எப்போவுமே கெமிக்கல் டெஸ்டிங் தான் பெஸ்ட் வே. ஒரு பொருள் நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகள் வெளியே வந்துச்சு அப்படின்னா அது அமிலம். ஆனால் இதில் 2 மட்டும் விதிவிலக்காக இருக்குது. அந்த 2 விதிவிலக்கு என்ன அப்படின்னா, ஒன்று அமோனியா NH3யும் மீத்தேன் CH4ம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனியே வெளியே வந்தாலும் அதை நம்ம அமிலமாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அமோனியா மற்றும் மீத்தேன் இதோட தன்மைகளே வேற. ஸோ மீதி எந்த பொருளை
கரைச்சி ஹைட்ரஜன் அயனி வெளியே வந்தாலும் அது அமிலம் தான், அமோனியாவையும் மீத்தேனையும் தவிர. ஸோ அதோடைய மூலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 அமிலங்களாக இருக்குது. அதாவது மூலத்தின் அடிப்படையில் 2 அமிலங்கள், கரிம அமிலம், கனிம அமிலம் அப்படின்றது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். உயிருள்ளாத பொருள்கள்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா அதை நாம் உயிருள்ள பொருள்கள்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கரிம அமிலம்னு சொல்லுவோம். தாவரங்கள் விலங்குகள்ல இருந்து பெறப்படுறது. சிட்ரிக் அமிலம் இது நம்ம பழங்கள்ல இருந்து கிடைக்கிறது. ஃபார்மிக் அமிலம் எறும்புகள்ல இருந்து கிடைக்கிறது. கனிம அமிலம் அப்படின்னா தாது பொருட்கள் இருந்து பெறப்படுறது. ஸோ உயிரில்லாத பொருட்கள் பூமியிலிருந்து பெறப்படுறது எல்லாமே கனிம அமிலங்கள். சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இது எல்லாமே கனிம அமிலங்கள். அமிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார எண் அடிப்படையில் பிரிக்கணும். காரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை அமில எண் அடிப்படையில் நம்ம பிரிப்போம். ஸோ கார எண் அடிப்படையில் அமிலத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு காரத்துவ அமிலம், இரு காரத்துவ அமிலம், முக்காரத்துவ அமிலம். ஒன்றுமே கிடையாது. ஒரு அமிலத்தை நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுது என்ன அயனி வெளியே வரணும்னு சொன்னோம்? ஹைட்ரஜன் அயனி வெளியே வரணும்னு சொன்னோம். தண்ணியில் கரைக்கும் பொழுது ஒரு ஹைட்ரஜன் அயனி வெளியே வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு காரத்துவ அமிலம் அப்படின்றதும். ஸோ எடுத்துக்காட்டு HCl, HNO3, CH3, COOH இது எல்லாமே, அதாவது CH3COOH அப்படின்றது அசிட்டிக் ஆசிட். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுது ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனி தான் வெளியே வரும். இரு காரத்துவ அமிலம் அப்படின்னா அதை நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுது 2 ஹைட்ரஜன் அயனிகள் வெளியே வரும். H2SO4, H2CO3 இதெல்லாமே நீங்கள் ஃபார்முலா பார்த்தாலே தெரியும். ஒரு H இருந்துச்சு அப்படின்னா ஒரு H தான் வெளியே வர முடியும். 2 H இருந்துச்சு அப்படின்னா 2 ஹைட்ரஜன் அயனி வெளியே வர முடியும். அடுத்தது 3 முக்காரத்துவ அமிலம் அப்படின்னா அதை நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுது 3 ஹைட்ரஜன் அயனி வெளியே வரும். H3PO4 இது H3னே இருக்கு பாருங்க. ஸோ அப்படின்னா 3 ஹைட்ரஜன்கள் வெளியே வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம காரத்துவம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்கள் எண்ணிக்கையை வச்சு தான் நம்ம காரத்தை நம்ம கணிக்க முடியும். அதே மாதிரி போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் ஜோனஸ் சால்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம கெமிஸ்ட்ரியில் வருதா அப்படின்னா இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது அந்த பாக்ஸில் டிட் யூ நோ பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் சேர்த்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு கேள்விகள் வரும்பொழுது இந்த கேள்விக்கும் நமக்கு பதில் தெரியும். அதனால பாக்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்தது அமிலங்களை அயனி ஆக்குதலின் அடிப்படையில். முதல்ல நம்ம அமிலங்களை மூலக்கூறுகளின் அடிப்படையில் பார்த்தோம். அடுத்தது கார எண்களின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். இப்போ அயனி ஆகுதலின் அடிப்படையில். ஸோ ஒரு அமிலத்தை நம்ம தண்ணியில் கரைச்ச உடனேவே அது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியே விட்டுருச்சு அப்படின்னா அது வலிமை மிகுந்த அந்த அமிலம் அப்படின்வோம். அதை HCl இதோட எக்ஸாம்பிள். ஒரு அமிலத்தை நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனி லேட்டாக வெளியே வருது அப்படின்னா அதை வலிமை குறைந்த அமிலங்கள், மென் அமிலங்கள், இல்லைனா பகுதி அளவு அயனி ஆகும் அமிலங்கள். ஸோ CH3COOH இதை நம்ம ஈஸியாகவே பிரிச்சிடலாம். அதாவது கனிம அமிலங்கள் எல்லாமே வலிமையான அமிலங்கள். தண்ணியில் கரைச்ச உடனே ஹைட்ரஜன் அயனி வெளியே வந்துடும். இதே கரிம அமிலங்கள்னு சொன்னோம் இல்லையா, தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுற அந்த அமிலங்களை தண்ணியில் கரைக்கும் பொழுது அவ்வளவு சீக்கிரம் ஹைட்ரஜன் அயனி நமக்கு வெளியே வராது. ஸோ இதெல்லாம் அயனி ஆகுதலின் அடிப்படையில் நம்ம அமிலத்தை பிரிக்கிறது. அடுத்தது செறிவின் அடிப்படையில். நீரின் அமிலம் கரைப்படும் பொழுது அதில் உள்ள சதவீதம். ஸோ முழு ஹைட்ரஜனும் நமக்கு ஹைட்ரஜன் அயனியா மாறிடுச்சு அப்படின்னா அது செறிவு மிகுந்த அமிலம், இல்லைனா அடர் அமிலம், இல்லைனா உயர் சதவீத அமிலம் இப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த அமிலத்தை தண்ணியில் கரைக்கிறோம். ஸோ எல்லா ஹைட்ரஜனுமே ஹைட்ரஜன் அயானா மாறாம பாதி அந்த அமிலத்தோடவே இருக்கு அப்படின்னா அது செறிவு குறைந்த அமிலம், நீர்த்த அமிலம், இல்லைனா குறைந்த சதவீதம் அமிலம். ஸோ இந்த மாதிரி நம்ம அமிலத்தை, அதாவது மூலக்கூறின் வழியாக, அதுக்கப்புறம் காரையன் வழியாக, அயனிகளின் அடிப்படையில், செறிவின் அடிப்படையில் 4 வகையா அமிலங்களை நம்ம பிரிக்கிறோம். நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் அமிலங்களும் அது எங்கே இருந்து கிடைக்குது அப்படின்ற மூலங்கள் இதெல்லாமே நமக்கு பொறுத்துக்க வகையான கேள்விகளில் அதிகம் கேட்கப்படக்கூடிய கேள்வி. இதுலேயும் ஒரு சில அமிலங்களுக்கு IUPAC நேம் அப்படின்வாங்க, அதாவது வேதியியல் பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலில் சிட்ரிக் அமிலம். இது சிட்ரஸ் பழ வகைகளில் இருக்கும். எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு. ஸோ எந்த பழ வகைகள்லாம் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம சிட்ரஸ் பழங்கள்னு சொல்லும். அதில் இருக்கும் அமிலம் சிட்ரிக் அமிலம். லாக்டிக் அமிலம். ஸோ லாக்டோ அப்படின்ற வார்த்தையை பாலை குறிப்பிடும் ஒரு வார்த்தை தான். ஸோ புளித்த பால் நம்மளோட தயிரில் இருக்கிறது எல்லாமே லாக்டிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம். இதோடைய IUPAC நேம் மெத்தனாயிக் அமிலம். இது மெயினாக எறும்புகள், தேனீகள். நம்ம எறும்பு கடிச்சாலோ தேனி கொட்டினாலோ உள்ள ஒரு மாதிரி சுறுசுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான ரீசன் இந்த ஃபார்மிக் அமிலம். பியூட்ரிக் அமிலம். இது கெட்டுப்போன வெண்ணெய். ஸோ எண்ணெய் பொருட்கள் கெட்டு போச்சு அப்படின்னா அதில் நம்ம கிடைக்கிறது பியூட்ரிக் அமிலம். அப்புறம் அசிட்டிக் அமிலம். இதுக்கு இன்னொரு பேர் எத்தனாயிக் அமிலம். இதுதான் நம்மளுடைய வினிகர். ஸோ நம்ம ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்க யூஸ் பண்ணுற அந்த வினிகர் எல்லாத்துலேயும் இருக்கிறது அசிட்டிக் அமிலம். டார்டாரிக் அமிலம். இது புளி மற்றும் திராட்சை. ஸோ இது டார்டாரிக் அப்படின்றதும் இதுவும் புளிப்பு சேர்ந்தது தான். ஆனால் சிட்ரிக்ன்றது வேற, டார்டாரிக் அப்படின்றது வேற. மாலிக் அமிலம். இது ஆப்பிளில் இருக்கிறது. யூரிக் அமிலம். இது சிறுநீரில்
இருக்கிறது. ஆக்சாலிக் அமிலம் இது நம்மளுடைய தக்காளியில் புளிப்பு சுவையை கொடுக்கிறது ஆக்சாலிக் அமிலம். ஸ்டீரியரிக் அமிலம் கொழுப்புகள், ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னாலே கொழுப்புகள். காலிக் அமிலம் பித்த நீர்ல இருக்கிறது. அஸ்கார்பிக் அமிலம் கத்திரிக்காயில இருக்கிறது. அமினோ அமிலம் இதுதான் நம்ம உடல் முழுக்க ஆயிருக்கிறது புரோட்டீன்கள்ல, புரதத்தினால அதுல இருக்கிறது அமினோ அமிலம். நியூக்ளிக் அமிலம் இதுதான் நம்மளுடைய கருப்பொருட்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏல இருக்கிறது. அசிட்டைல் சால்சாலிக் அமிலம் இது ஆஸ்பிரின் அப்படின்றது, இது ஒரு பெயின் கில்லர், இதுல இருக்கிறது அசிட்டைல் சால்சாலிக் அமிலம். முக்கியமாக ஆய்வகத்தில் பயன்படுத்தக்கூடிய சில கனிம அமிலங்கள், 3 முக்கியமான கனிம அமிலங்கள் நம்மளோட எல்லா ஆய்வகத்திலையும் இருக்கும். ஒன்று ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், இதுக்கு பொதுவான பெயர் பார்த்தீங்கன்னா மியூரியாட்டிக் அமிலம், HCl அப்படின்னு அதோட வேதிப்பெயர். சல்ஃபியூரிக் அமிலம், இதுக்கு முக்கியமான பேர் விட்ரியால் எண்ணெய், இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி. ஸோ எதை நம்ம விட்ரியால் எண்ணெய்னு சொல்வோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4. இது பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்களின் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரிக் அமிலம், இதுக்கு பேர் அக்வா போர்டிங் HNO3 இதோட ஃபார்முலா. ஸோ வேதிப்பொருள் அதோடைய பொது பெயர் அண்ட் வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அமிலத்துடைய வேதிப்பண்புகள் அப்படின்னா அமிலத்தை சில வேதிப்பொருட்களோட நம்ம சேர்க்கும் பொழுது அதில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வேதிப்பண்புகள். நம்ம முதல்ல அமிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனி வெளியே வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ நம்ம அமிலத்தை வேறு பொருட்களுடன் சேர்க்கும் பொழுது என்னென்ன வெளியேறுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அமிலத்துடன் உலோகத்தை சேர்க்கும் பொழுது நமக்கு ஹைட்ரஜன் வாயு, நீங்கள் அமிலத்தை உலோகத்துடன் சேர்த்தீங்க அப்படின்னா பாப் அப்படின்னு டக்குன்னு ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்கும். அதுக்கான ரீசன் ஹைட்ரஜன் வெளியே வருது. ஸோ அமிலத்துடன் உலோகத்தை சேர்க்கும் பொழுது நம்ம ஹைட்ரஜன் வாயு வெளியேறும். அமிலத்துடன் காரங்கள் சேரும் பொழுது அது உப்பு நீராக மாறும். உப்பும் நீரும் ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். அமிலம் அப்படின்றது ஒரு தன்மை, காரம் அப்படின்றது அமிலத்திற்கு அப்படியே எதிர்த்தன்மை. ஸோ இந்த 2 எதிர்த்தன்மையும் ஒன்று சேர்க்கும் பொழுது நமக்கு உப்பும் நீரும் கிடைக்கும். ஸோ அடுத்தது அமிலம் மற்றும் கார்பனேட். ஸோ அமிலத்தை கார்பனேட்டுடன் நம்ம சேர்க்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வாயு கிடைக்கும். அமிலத்தை உலோகத்துடன் சேர்த்தோம்னா ஹைட்ரஜன் வாயு கிடைக்கும். அமிலத்தை கார்பனேட் உப்புகளுடன் நம்ம சேர்க்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அமிலத்தை காரங்களுடன் சேர்க்கும் பொழுது உப்பும் நீரும் நமக்கு கிடைக்கும். மெயினாக அமிலத்தை கார்பனேட்டோட சேர்க்கும் பொழுது தான் நமக்கு சுண்ணாம்பு நீர் போல் ஒரு காட்சி தரும். தேசிய வேதியியல் ஆய்வகம் இது எங்கே இருக்குது அப்படின்னா புனேல இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேல இருக்குது. உலகிலேயே வலிமையான அமிலம் அப்படின்னா தயவு செஞ்சு சல்ஃபியூரிக் அமிலம்னு போட்டுறாதீங்க. அது வேதிப்பொருள்களின் ராஜா தான் சல்ஃபியூரிக் அமிலம். உலகிலேயே வலிமையான அமிலம் அப்படின்றது HFSO3 ஹைட்ரோஃப்ளூரோ சல்ஃபியூரிக் அமிலம். அதாவது வெறும் சல்ஃபியூரிக் அமிலம் இல்லை, ஹைட்ரோஃப்ளூரோ சல்ஃபியூரிக் அமிலம்னாலும் அதே அமிலம் தான், ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் அமிலம்னாலும் அதே அமிலம் தான். ஸோ யார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். லவோசியர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆக்சிஜன் அனைத்து அமிலங்களுக்கும் அடிப்படை தேவை. ஸோ அமிலங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா, வினை புரியணும் அப்படின்னா முக்கியமாக ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொன்னது லவாசியர். டேவிஸ் அப்படின்றவர் அதான் அமிலங்களோட நம்ம ரியாக்ஷன் நடக்கும்பொழுது ஹைட்ரஜன் வெளியே வருது, மெயினாக அந்த ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சவரே இந்த டேவிஸ் தான். அர்ஹீனியஸ் அப்படின்றவர் அமிலக்கார கொள்கை அப்படின்ற அந்த ஹைட்ரஜன் அயனை கொடுக்கும் சேர்மங்கள் அமிலங்கள் ஆகும். அதாவது அர்ஹீனியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பொருளை நம்ம தண்ணியில் கலக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனி வெளியே வருது இல்லையா, அது அமிலம் அப்படின்னு முடிவு பண்றோம்ன்றத சொன்னது அர்ஹீனியஸ். லவ்ரி மற்றும் புரோட்டஸ்டன்ஸ் அப்படின்றவர் இதில் அமிலம் வெளியே வரும்பொழுது ஹைட்ரஜன் அயனி கொடுக்கும்னு சொன்னோம். அந்த ஹைட்ரஜன் அயனியும் புரோட்டான் இழத்தல் அப்படின்னு சொன்னவங்க இவங்க 2 பேர். அமிலங்கள் முடிச்சாச்சு. இப்போ அதோட தொடர்புடைய காரங்கள். ஸோ காரங்கள் இதுக்கு இங்கிலீஷ் நேம் ஆல்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கலி என்ற சொல் அதுக்கான அர்த்தம் என்னன்னா தாவர சாம்பல். இது எந்த மொழி சொல் அப்படின்னா அரபிய மொழி சொல். ஆல்குவிலி அப்படின்ற அரபி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆல்கலி அப்படின்றது. நம்ம அதை காரங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதற்கான அர்த்தம் தாவர சாம்பல். எல்லா ஆல்கலியிலும் காரங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லா காரங்களும் ஆல்கலிகள் அல்ல. எப்படி நம்ம அமிலங்கள் எல்லாமே புளிப்புத்தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னோமோ, ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்கலிகள் எல்லாமே காரமாக தான் இருக்கும், ஆனால் எல்லா காரமும் ஆல்கலி கிடையாது. ஸோ என்னென்ன அமிலம் நம்ம எதில் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அமில மழை, அதாவது ஆசிட் ரெயின் அப்படின்வாங்க. அந்த அமில மழையில் இருக்கிறது சல்ஃபியூரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம். கண்ணாடியை கரைக்கிறதுக்கு, ஸோ கண்ணாடியை நம்ம ரீயூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னா கண்ணாடியை கரைக்கக்கூடிய ஒரே அமிலம் ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் HF அப்படின்வாங்க. கண்ணை சுத்தப்படுத்த, ஸோ நம்ம கண்ணில் ஏதாவது விழுந்துருச்சு இல்லை நம்ம ஐ டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னா கண்ணை சுத்தப்படுத்த நம்ம யூஸ் பண்ணுறது போரிக் அமிலம்.
நம்ம முன்னாடி எப்படி தனிமங்களை அந்த அடர்த்தியை வச்சு நம்ம வந்து அளவீடு பண்ணோமோ அதே மாதிரி அமிலங்களும் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வலிமையான அமிலங்கள், ஸோ அதில் முதலில் ஃப்ளூரோசல்ஃபியூரிக் அமிலம், இதுதான் இருக்கிறதுலே வலிமையான அமிலம். அதை விட கம்மி எதுனா நைட்ரிக் அமிலம், அதை விட வலிமை கம்மி சல்ஃபியூரிக் அமிலம், அதை விட வலிமை கம்மி ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஸோ இதெல்லாம் வந்து வரிசைப்படுத்துகளை கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும். வலிமை குறைந்த அமிலங்கள், இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது நம்மளுடைய வந்து அசிட்டிக் அமிலம் CH3COOH, அதுக்கப்புறம் பாஸ்போரிக் அமிலம் H3PO4, அப்புறம் கார்போனிக் அமிலம் H2CO3. ஸோ இதில் வந்து ரொம்ப வலிமை குறைந்த அமிலம் அப்படின்றது அசிட்டிக் அமிலம் தான். அதை விட கொஞ்சம் வலிமையானது பாஸ்பாரிக் அமிலம், அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது கார்போனிக் அமிலம். முன்னாடி நம்ம அமிலங்களுடைய வகைப்பாடுகள் பார்த்தோம். இப்போ காரங்களின் வகைப்பாடு. அமிலங்களுடைய வகைப்பாடு நம்ம மூலக்கூறுகள் வச்சு பார்த்தோம், அப்புறம் கார எண் அடிப்படையில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ காரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனி ஆதல் அடிப்படையில் வன்காரம் மென்காரம். ஸோ அயனி ஆதல் தண்ணீரில் கரைச்சவுடன் அயனி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து வலிமையான காரம், அதான் வன்காரம். தண்ணீரில் கரைச்ச உடனே அது அயனியாக மாறலை அப்படின்னா அதே மென்காரம்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி அமிலம், ஃபார் எக்ஸாம்பிள் அமிலம் வந்து நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனி வெளியே வரும் அப்படின்னு சொன்னோமோ, காரங்களை நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுது ஆக்சைடு, ஓகேவா? ஸோ ஆக்சைடு அயனிகள் வெளியில் வரும், OH- அப்படின்வாங்க, அதாவது ஹைட்ராக்சைடு அப்படின்ற அந்த அயனி வெளியே வரும். ஸோ ஒரு பொருள் நம்ம தண்ணியில் கரைச்சி ஹைட்ரஜன் வெளியே வந்துச்சு, ஹைட்ரஜன் அயனி வந்துச்சு அப்படின்னா அது காரம். ஹைட்ராக்சைடு அயனி வெளியே வந்துச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி வெளியே வந்துச்சுன்னா அது அமிலம். ஹைட்ராக்சைடு அயனி வெளியே வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டக்குன்னு ஹைட்ராக்சைடு அயனி வெளியே வந்துச்சுன்னா அது வன்காரம், டக்குன்னு ஹைட்ராக்சைடு அயனி வெளியே வரலை அப்படின்னா அது மென்காரம். அதே மாதிரி அமில அளவின் அடிப்படையில் நம்ம அங்கே அமிலங்கள் பார்க்கும்பொழுது கார எண்ணு பார்த்தோம். இப்போ நம்ம காரங்கள் வகைப்பாடில் அமில அளவின் அடிப்படையில் ஒரு அமிலக்காரம், 2 அமிலக்காரம், 3 அமிலக்காரம், அங்கே பார்த்தா அதே கண்டிஷன் தான். தண்ணியில் கரைக்கும் பொழுது ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு வெளியே வருது அப்படின்னா அது ஒரு அமிலக்காரம். 2 ஹைட்ராக்சைடு அயனி அது வெளியே கொடுக்குது அப்படின்னா 2 அமிலக்காரம். 3 ஹைட்ராக்சைடு அயனி அதை வெளியே கொடுக்குது அப்படின்னா அது 3 அமிலக்காரம். கேத்தோட் கதிர்களின் பெருக்கத்திற்கு மெக்கட்ரான் அப்படின்ற ஒன்று பயன்படுத்தப்படுது. அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் காரங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அந்த பெயர்கள் எதுக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். சோடியம் ஹைட்ராக்சைடு, இதை எரிசோடா அப்படின்வாங்க. இதோட வாய்ப்பாடு NaOH, இது நீரில் கரையும். அதே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது எரி பொட்டாசியம் அப்படின்றது, பொட்டாசியம் அப்படின்னாலே அது எரிகிற தன்மை தான். ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை எரி பொட்டாசியம் KOH, அதை வந்து அதுவும் தண்ணீரில் கரையும். கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதை தான் நம்ம நீர் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம், CaOH2. கால்சியம் ஆக்சைடு, இதை சுட்ட சுண்ணாம்பு, இதான் அந்த சுண்ணாம்பு, அதாவது நம்ம நார்மலாக வந்து சிமெண்ட் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறது CaO. அப்புறம் இரும்பு ஹைட்ராக்சைடு, ஃபெரிக் ஹைட்ராக்சைடு அப்படின்றது FeOH3. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியா பால்மம் அப்படின்றது MgOH2. ஸோ எதெல்லாம் நீரில் கரையும் கரையாது, முக்கியமான விஷயங்கள் அதோடைய வேறு பெயர்கள். ஸோ இது எல்லாமே கொஷினில் கொடுத்துட்டு இதை என்னவென்று சொல்வார்கள். இப்போ வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதை வந்து நீர் சுண்ணாம்பு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீர் சுண்ணாம்புன்னு கொடுத்துட்டு இதோடைய வாய்ப்பாடு இல்லை இதோட சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சூஸ் பண்ணி எழுத தெரியணும். ஸோ இதோட இயற்பியல் பண்புகள் பொதுவாகவே காரங்களுக்கு வந்து நிறம் இருக்காது, மணமும் இருக்காது. ஆனால் இது இரும்பு மற்றும் தாமிர ஹைட்ராக்சைடுகள் குறிப்பிட்ட நிறத்தில் இருக்கும். காரங்கள் மெயினாக கசப்பு சுவையுடைய இருக்கும், அரிக்கும் தன்மையுடையும் காரங்கள் இருக்கும். சோப்பு மற்றும் எண்ணெய் போன்று தொடுவதற்கு வழுவழுப்பாக இருக்கும், தொடுறதுக்கு கொடகொடன்னு இருக்கும். சிறந்த மின் கடத்திகள். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது தண்ணியில் கரைக்கும் பொழுது நமக்கு ஹைட்ராக்சைடு அயானிகள் வெளியே வரும். இதுவே உலோகம் இல்லாத ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு என்ன அப்படின்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அமோனியாவை நம்ம அமிலமாகவும் மாற்றுறது கஷ்டம், அமோனியாவை நம்ம வந்து காரமாகவும் மாற்றுறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஹைட்ராக்சைடு இல்லாத ஒரே ஒரு காரம் என்னன்னா அது அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH. நிறக்காட்டிகள். நிறக்காட்டிகளோட முக்கியமான வேலையே ஒரு பொருள் அமிலமாக இருக்கா இல்லைனா காரமாக இருக்கா அப்படின்றது. ஸோ அமிலமாக இருந்தால் ஒரு நிறத்தில் மாறும், காரமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு நிறத்தில் மாறும். ஸோ அந்த பொருளுக்குள்ளே இந்த நிறக்காட்டிகளை உள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னாலே அந்த கலரை வச்சே அது அமிலமா இல்லை காரமா அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். லிட்மஸ், இது ஒரு பேப்பர், நம்மளோட சின்ன டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த லிட்மஸ் பேப்பர் ஒரு பொருள் அமிலமாக இருக்குன்னா அது வந்து சிவப்பு நிறமாக மாறும். அதுவே ஒரு பொருள் காரத்தன்மையில் இருக்குது அப்படின்னா அது நீல நிறத்தில் மாறும். மேக்ஸிமம் இந்த லிட்மஸ் பேப்பர் நம்ம சோப், அதாவது
அதாவது ஃபேஸ் வாஷ், சோப் இதிலெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அது ரெட் கலரில் மாறுச்சு அப்படின்னா அதில் அதிக அமிலத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். அதனால் நம்ம ஸ்கின்ல நிறையா வந்து இந்த சிராய்ப்புகள், தோல் உரிதல் இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் லிட்மஸ் பேப்பரை வச்சு சிவப்பாக இருந்துச்சுன்னா அது அமிலம், நீளமாக இருந்துச்சுன்னா அது காரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபினாஃப்தலின் இதுதான் நம்ம லேபில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. ஃபினாஃப்தலின் அப்படின்றதோட கலரே பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலராக தான் இருக்கும். அது அமிலத்துடன் சேர்க்கும்பொழுது நிறமற்றவை, தண்ணி மாதிரி கலரே இல்லாமல் மாறிடும். இதுவே நம்ம காரத்தோடு சேர்க்கும்பொழுது இளம் சிவப்பு, டார்க் பிங்க், அந்த பீட்ரூட் கலரில் இருக்கும். இதை நம்ம காரத்தோட மிக்ஸ் பண்ணும்பொழுது இளஞ்சிவப்பு, லைட் ரெட் கலரில் இருக்கும். மஞ்சள் நம்ம சாப்பாடுலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மஞ்சள் அமிலத்தோட கலக்கும் போது மஞ்சள் நிறத்திலே இருக்கும். காரத்துடன் கலந்தா அது செங்கல் சிவப்பாக மாறும். இதுதான் நம்ம ஆரத்தி எடுக்க பயன்படுத்துறது. ஸோ சுண்ணாம்போட நம்ம அந்த இதை வந்து கலப்பாங்க, மஞ்சளை கலக்கும் பொழுது நமக்கு செங்கல் சிவப்பு நிறத்தில் கிடைக்கும். ஸோ வந்து அமிலத்தோட கலக்கும் பொழுது அது மஞ்சள் நிறத்திலே தான் இருக்கும். பீட்ரூட் சாறு இது அமிலத்துடன் கலக்கும் பொழுது இளஞ்சிவப்பாக இருக்கும். காரத்துடன் பார்த்தீங்கன்னா மஞ்சள்ல இருக்கும். சிவப்பு முட்டைகோஸ், அந்த முட்டைகோஸோடைய சாறு அமிலத்துடன் சேரும்பொழுது சிவப்பாக மாறும், காரத்துடன் சேரும்பொழுது பச்சை நிறத்தில் மாறும். மெத்தில் ஆரஞ்சு எப்படி ஃபினாஃப்தலின் நம்ம லேபில் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மெத்தில் ஆரஞ்சும் நம்ம லேபில் அதிகமாக யூஸ் பண்ணுறது. மெத்தில் ஆரஞ்சோட கலரே லைட் ஆரஞ்சிஷாக தான் இருக்கும். அது அமிலத்தோட மிக்ஸ் ஆகும்பொழுது இளம் சிவப்பும், காரத்துடன் மிக்ஸ் ஆகும்பொழுது மஞ்சள் நிறத்திலையும் இருக்கும். இப்போ அடுத்த டாபிக் நம்மளுடைய உப்புகள். பொதுவாக அமிலமும் காரமும் நடுநிலையில், அதாவது இரண்டும் சேர்ந்து வினை புரியும் பொழுது நமக்கு உப்பும் தண்ணீரும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே அமிலத்தில் பார்த்துருந்தோம். ஸோ அமிலம் ப்ளஸ் காரம் ரெண்டும் சேரும் பொழுது உப்பு, நீர் மற்றும் வெப்பம், ஹீட்டும் நமக்கு வெளியாகும். ஸோ உப்புகளின் வகைகளில் எளிய உப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் சல்ஃபைடு இது எல்லாமே நமக்கு எளிய வகையான உப்புகள். ஸோ இதை நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுது ஈஸியாகவே கரைஞ்சிரும். அமில உப்புகள் இது சோடியம் பை சல்ஃபைட், பொட்டாசியம் பை சல்ஃபைட், சோடியம் பை கார்பனேட், பை அப்படின்ற பேரில் இருக்கும். கார உப்புகள் முன்னாடியே கார அப்படின்ற வார்த்தை போட்டிருப்பாங்க. கார மெக்னீசிய குளோரைட், கார லெட் குளோரைட். அப்புறம் இரட்டை உப்புகள் பொட்டாஷ் படிகாரம், மோர் உப்பு. இந்த உப்புகள்லாம் நம்ம இரட்டையாக தான் யூஸ் பண்ணணும், அதை பிரிச்சுலாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. கலப்பின உப்புகள் ஒரு உப்பா இல்லாமல் 2-3 உப்போடைய கலப்பு தான் கலப்பின உப்புகள். சோடியம் பொட்டாசியம் கார்பனேட், சலவைத்தூள். அப்புறம் அணைவு உப்புகள் பொட்டாசியம் பைரோசனைடு, பொட்டாசியம் ஜிங்க் சயனைடு அப்படின்னு பொட்டாசியம் பைரோசயனைடு, சோடியம் ஜிங்க் சயனைடு இது எல்லாமே நம்ம அணைவு உப்புகள் அப்படின்னு சொல்வோம். உப்புகளுடைய பொதுவான பண்புகள். உப்புகள் பல நிறங்களில் இருக்கும். ஸோ அது என்னென்ன நிறங்களில் இருக்குன்னு பாருங்க. காப்பர் சல்ஃபேட் நீல நிறத்தில் இருக்கும், சூப்பரான கலர். காப்பர் சல்ஃபேட் வந்து ராயல் இங்க் ப்ளூவில் இருக்கும். பொட்டாசியம் டைக்ரோமைட் இது ஆரஞ்சு சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஃபெரஸ் சல்ஃபேட் இது இளம் பச்சை நிறத்தில் இருக்கும். ஸோ பொதுவாகவே உப்பு தண்ணீரில் கரையும் தன்மை இருக்கும். ஸோ கால்சியம் கார்பனேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்மை. இதில் கார்பனேட் உப்புகள் மட்டும் தண்ணியில் டைரெக்டாக கரையாமல் கொஞ்சம் திட்டாக இருக்கிறது போல், அதாவது நம்ம இப்போ எப்படி பவுடர்லாம் தண்ணியில் கரைக்கும் ஒரு மேலே நிற்குமோ அந்த மாதிரி கார்பனேட்டுகள் மட்டும் கரையறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற உப்புகள் எல்லாமே கரையும். சில கார்பனேட்டுகள், ஆக்சைடுகள், சல்ஃபேட்டுகள்லாம் கரைவதில்லை. அது முக்கியம் கால்சியம் கார்பனேட். நம்மளோட நம்ம சாக் பீஸை தண்ணியில் கரைக்க முடியாது, திட்டாக நிற்கும். அது எல்லாமே கால்சியம் கார்பனேட் தான். ஸோ அதாவது பெரும்பான்மையான உப்புகள் அதிக உருகுநிலை, கொதிநிலையுடன் உடைய திண்மங்களாக தான் அதிகமாக இருக்கும். உலோக உப்புகள் நீர்ம கரைசல், சிறந்த மின் கடத்திகளாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் நம்மளோட அன்றாட வாழ்வில் பயன்படும் உப்புகள். ஃபர்ஸ்ட் சாதாரண உப்பு சோடியம் குளோரைட் அப்படின்றது அதோட பேர் வந்து வாய்ப்பாடு NaClவாங்க. சலவை சோடா நீரேற்றப்பட்ட சோடியம் கார்பனேட். ஸோ நீரேற்றப்பட்ட அப்படின்ற வார்த்தையில் நீங்கள் எந்த வாய்ப்பாடில் பார்த்தாலும் H2O அப்படின்றது இருக்கும், அப்படின்னா நீர் அப்படின்னு அர்த்தம். ரொட்டி சோடா அப்படின்னா சோடியம் பை கார்பனேட். ஸோ ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீச்சிங் பவுடர் இதான் சலவைத்தூள். கால்சியம் ஆக்சி குளோரைடு, சுண்ணாம்புக்கள் கால்சியம் கார்பனேட்டு. சாலிசால்ட் அதாவது சிலிசால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சால்ட் பீட்டர் இது வந்து சோடியம் நைட்ரேட். ஹைப்போ அப்படின்றது சோடியம் தயோசல்ஃபேட். அப்புறம் எப்சம் உப்பு நீரேற்றப்பட்ட மெக்னீசியம் சல்ஃபேட். பாரிசாந்து ஸோ நீரேற்றப்பட்ட கால்சியம் சல்ஃபேட். நீல விட்ரியால் மயில் துத்தம்வாங்க. ஸோ இதுக்கு நீரேற்றப்பட்ட காப்பர் சல்ஃபேட். ஸோ விட்ரியால் அமிலம் அப்படின்றது வேற நீல விட்ரியால். ஸோ விட்ரியால் அதாவது விட்ரியால் எண்ணெய் அப்படின்றது சல்ஃபியூரிக் ஆசிட். நீல விட்ரியால் அப்படின்றது நீரேற்றப்பட்ட காப்பர் சல்ஃபேட். ஸோ இந்த மாதிரி இந்த வித்தியாசத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ எந்தெந்த உப்புகள் எது எதற்கு பயன்படுது அப்படின்னா சோடியம் குளோரைடு இதை சாதாரண உப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது ஊறுகாய் மீன் இறைச்சி காய்கறி போன்றவை கெடாமல் இருக்கிறதுக்கு. சோடியம் பென்சோயேட் இந்த உப்பும் உணவு கெடாமல் பாதுகாக்க பயன்படுகிறது. கால்சியம் கார்பனேட் இது சுண்ணாம்பு கட்டி செய்ய பயன்படுகிறது. சில்வர் நைட்ரேட் முடி சாயம் தயாரிக்க பயன்படுகிறது. பாரிஸ் சாந்து இது எலும்பு முறிவு சிகிச்சை மாவு கட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அது அந்த பாரிஸ் சாந்து. ரொட்டி சோடா வயிற்றில் அமிலத்தன்மையை குறைக்கும். ஆன்டாசிட் மருந்துகள் தயாரிக்க நம்ம ஜெலுசில் இதெல்லாமே அந்த ரொட்டி சோடா. சோடியம் நைட்ரேட் துப்பாக்கி தூள் மற்றும் பட்டாசுகள் செய்ய பயன்படுகிறது. அந்த சத்தம் வருது இல்லையா நம்ம வெடிக்கும் பொழுது, அது சோடியம் நைட்ரேட் தான். பொட்டாஷ் இது படிகாரம் தோல் பதனிடுதலிலும் காகிதங்கள் தரத்தை உயர்த்தவும் நிறமூன்றியாகவும் பயன்படுத்துகிறது. பொட்டாஷ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட்னு வாங்க நல்லா பலபலன்ட்டு கிளீனாக கிடைக்கும். ஸோ பொட்டாஷ் இதுக்காக தான் வந்து பயன்படுத்தப்படுது. pH அளவுகள் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு pH மதிப்பை வச்சு தான் ஒரு பொருள் அமிலமா காரமா இல்லை நடுநிலைமையா இருக்கா அப்படின்றது நம்ம நிறமானிகள் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இந்த pH மதிப்புகள் வச்சியும் ஒரு கரைசல் என்ன தன்மையில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். முதலில் இந்த pH அளவீட்டை அறிமுகப்படுத்தியவர் SPL சாரன்சன் அப்படின்றவர். ஸோ pH இதோட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். -log பேஸ்ல 10 பிராக்கெட்டுக்குள்ள H+ அப்படின்வாங்க. இப்போ நடுநிலை கரைசல் அந்த பொருள் அமிலமாவும் இல்லை காரமாவும் இல்லை நடுநிலை இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் நடுநிலையில தான். நடுநிலை கரைசலாக இருந்துச்சு அப்படின்னா pH வேல்யூ 7 இருக்கும். அமில கரைசலா இருந்துச்சு அப்படின்னா pH வேல்யூ 7 விட சின்னதா இருக்கணும். ஸோ 1ல இருந்து 6க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது அமில கரைசல். இதுவே 7 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை கார கரைசல் அப்படின்றத சொல்வோம். அன்றாட வாழ்வில் pHன் முக்கியத்துவம். நம்ம உடல்ல என்னென்ன பகுதிகளில் என்னென்ன pH இருக்கு அப்படின்றது முக்கியம். பொறுத்துகளை கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும், இல்லை டைரக்ட் கொஷனாக கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். பொதுவாகவே மனித உடல் வந்து பார்த்தீங்கன்னா pH மதிப்பு இருக்கும். pH மதிப்பு நமக்கு 6.9 ஆகும் பொழுது, ஸோ 7 அதுக்கு நமக்கு 7க்கு மேலே தான் எப்போவுமே pH லெவல் அப்படின்றது நமக்கு இருக்கும். அது 6.9 ஆகும் பொழுது நமக்கு குளிர் இருமல் மற்றும் ஃப்ளூ அப்படின்றது ஃபீவர் காய்ச்சல் இதெல்லாமே நமக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். இதுவே pH மதிப்பு 5.5 5.5 மாறும் பொழுது நம்ம உடலில் புற்றுநோய் செல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே தோலின் pH 4.5 இருந்து 6 வரைக்கும் இருக்கும். வயிற்றில் சுரக்கும் திரவம் அந்த pH நம்ம உடம்புலயே ரொம்ப கம்மியான இடம். ஏன்னா நம்ம வயிற்றில் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கும். ஸோ அந்த வயிற்றில் pH மதிப்பு 2 இருக்கும். மனித ரத்தத்துடைய pH அளவு எப்பவுமே கொஞ்சம் உப்பு தன்மையாக தான் இருக்கும். அதனால தான் நமக்கு வேர்வை கண்ணீர் இது எல்லாமே கொஞ்சம் உப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து ரத்தத்துலேருந்து தான் இது எல்லாமே உருவாகுது. ஸோ மனித ரத்தம் எப்போவுமே 7க்கு மேலே இருக்கும். கொஞ்சம் உப்புத்தன்மை தான். 7.35 இருந்து 7.45 வரைக்கும் அது இருக்கலாம். உமிழ்நீருடைய pH அளவு நம்மளுடைய எச்சி அதோட உமிழ்நீரோட அளவு 6.5 இருந்து 7.5க்குள்ள இருக்கும். பற்கள் உள்ள எனாமல் இதெல்லாம் வந்து நம்ம பற்களின் எனாமல் தான் நம்மளுடைய பல்ல வந்து நம்மளுடைய இந்த pH அளவு அமிலம் காரம் அரிக்காம வந்து காப்பாற்றுது. மெயினாக உமிழ்நீரோட pH 5.5க்கு கீழே குறையும் பொழுது தான் நமக்கு அந்த பல் அரிப்புலாம் ஏற்படுது. அடுத்தது மழை நீரின் pH. மழைநீரோட pH எப்போவுமே 7 தான் இருக்கும். சில நேரங்கள் அந்த மழை நீரில் மாசுபட்ட காற்று SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடெலாம் கலக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா pH 7 விட குறைந்து காணப்படும். ஸோ என்னென்ன கரைசல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோட pH மதிப்பெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எலுமிச்சை சாறு 2.4லேருந்து 2.2லேருந்து 2.4 pH அமிலத்தன்மை. தக்காளி சாறு 4.1 அப்போ அதுவும் அமிலத்தன்மை. காஃபி 4.4லேருந்து 5.5 7 கீழே எதெல்லாம் இருக்கோ எல்லாமே அமிலத்தன்மை. மனித உமிழ்நீர் 6.5லேருந்து 7.5 ஸோ கிட்டத்தட்ட அமிலத்தில இருந்து காரம் வரைக்கும் அந்த நடுநிலைமையில நம்ம மனிதனோட உமிழ்நீர் இருக்கும். வீட்டில் பயன்படுத்தப்படும் அமோனியா 12 அப்போ 7க்கு மேலே அப்படின்னா அமோனியா வந்து காரத்தன்மை உடையதாக இருக்கு. கோபர் வாயு அப்படின்னு சொல்றது முக்கியமான அந்த மீத்தேன் வாயு. நம்ம சிலபஸோட அடுத்த டாபிக் ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கம். ஆக்சிஜனேற்றம் அந்த வார்த்தையிலே இருக்கு. ஒரு பொருளில் அதிகமாக ஆக்சிஜனை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அதை ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள்ல இருந்து நம்ம ஆக்சிஜனை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஒடுக்கம் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஆக்சிஜனேற்றம்னா என்ன ஒடுக்கம்னா என்ன அப்படின்றத டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதலில் நம்ம உயிர் வாழ நமக்கு பூமியை பொறுத்த வரைக்கும் நம்ம உயிர் வாழ நமக்கு தேவை ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ ஒரு வேதி வினையில் ஆக்சிஜன் சேர்க்கப்பட்டாலோ ஹைட்ரஜன் அல்லது எலக்ட்ரான்
எலக்ட்ரான் நீக்கப்பட்டாலோ அதனை ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பொருளை ஆக்சிஜன் சேர்க்கிறதோ இல்லை அப்படின்னா அந்த பொருளில் இருக்கும் ஹைட்ரஜன் இல்லை எலக்ட்ரான்களை நீக்குதலோ இதை தான் ஆக்சிஜனேற்றம் அப்படின்வாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கா, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2Cu + O2 இது ரெண்டுத்தையும், அதாவது Cu அப்படின்னா காப்பர், ஓகேவா, தாமிரம் மற்றும் ஆக்சிஜன் ரெண்டுத்தையும் சேர்க்கும் பொழுது நமக்கு அந்த பொருளில் காப்பர் ஆக்சைடு நமக்கு கிடைக்குது, ஓகேவா. இதுவே Na அப்படின்ற சோடியம் அந்த பொருளில் இருக்கும் அந்த எலக்ட்ரான் வந்து நீக்கப்படுது. H2S + Br2 இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 2HBr ஹைட்ரஜன் புரோமைடும் சல்ஃபரும் நமக்கு இருக்கு. ஸோ இதில் ஹைட்ரஜன் நீக்கப்படுகிறது. ஸோ 3 கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ரியாக்ஷனில் ஒரு பொருளில் ஆக்சிஜன் சேர்க்குறாங்க, அதுவும் ஆக்சிஜனேற்றம். ரெண்டாவது Na அப்படின்ற அந்த சோடியமில் இருக்கும் ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறாங்க, அப்பவும் அதற்கு பேர் ஆக்சிஜனேற்றம் தான். H2S + Br2 இது ரெண்டும் சேர்க்கும் பொழுது H2Br இது தனியாக அந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடுது, சல்ஃபர் மட்டும் நமக்கு இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு ஹைட்ரஜனேற்றம், ஹைட்ரஜனில் ஆக்சிஜனேற்றம் அப்படின்ற. ஸோ ஹைட்ரஜன் நீக்கப்பட்டு இதையும் நம்ம ஆக்சிஜனேற்றம். ஸோ 3 கண்டிஷனில் நம்ம ஆக்சிஜனேற்றத்தை சொல்லலாம். ஸோ ஆக்சிஜனேற்றம் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இது வந்து அப்படியே ரிப்பீட் தான் இருக்குது. அடுத்தது ஒடுக்கம். ஒரு வேதி வினையில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டாலோ ஆக்சிஜன் நீக்கப்பட்டாலோ இல்லை எலக்ட்ரான் ஏற்கப்பட்டாலோ அதை நாம் ஒடுக்கம், அப்படியே ஆக்சிஜனேற்றத்துக்கு ஆப்போசிட். ஸோ அதுக்கும் வந்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. Fe அப்படின்றது இரும்பு, Fe3+ ஒரு எலக்ட்ரானை சேர்க்கும் பொழுது அது Fe2+. ஸோ ஒரு பொருளில் எலக்ட்ரான் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஒடுக்கம் அப்படின்னு சொல்வோம். 2Na + H2. ஸோ இதில் ஹைட்ரஜன் சேர்க்கப்படுது, 2NaH சோடியம் ஹைட்ராக்சைடாக மாறுது. அப்போ ஒரு பொருளில் ஹைட்ரஜன் சேர்க்கும் பொழுது அதுவும் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். CuO + H2 இதில் Cu + H2O ஆக்சிஜன் நீக்கப்படுது, இதையும் நாம் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பொருளில் எலக்ட்ரான் சேர்க்கப்பட்டாலோ ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டாலோ இல்லை ஆக்சிஜன் நீக்கப்பட்டாலோ இதை நம்ம ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சில முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் பார்ப்போம். வினை வேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா வினை புரிதலின் போது எவ்வளவு வேகம், அதாவது எவ்வளவு நேரத்திற்குள் ஒரு விஷயம் நடந்து முடியுது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோ டைம்குள்ளே நடந்து முடியுது அப்படின்றதான் நம்ம வினை வேகம் அப்படின்வோம். பொதுவாகவே நமக்கு வேகம் இதோட ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது தொலைவு டிவைடட் பை நேரம் இதுதான். பட் இதில் வினை வேகம், வினை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தூரம்லாம் போகாது, எல்லாமே ஒரு சின்ன இடத்துக்குள்ளே நடக்கிறதுனால வினைப்பொருளின் செறிவு மாற்றம், ஸோ மாற்றம் டிவைடட் பை நேரம், இதை தான் நம்ம வினை வேகம் அப்படின்னு சொல்வோம். பொதுவாக இதற்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. விடைப்படு பொருள் அல்லது வினை விளை பொருளின் செறிவு மாற்றம் டிவைடட் பை எடுத்துக்கொள்ளும் நேரம். வினை வேகத்திற்கான அலகு மோல் டிவைடட் பை லிட்டர் டிவைடட் பை வினாடி. அப்படின்னா வினை வேகத்துடைய அந்த அலகு மோல் லிட்டர் -1 வினாடி -1. ஸோ வினை வேகம் அப்படின்னா 2 பொருள்களும் வினை புரிகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்றதோ அதை தான் நம்ம வினை வேகம் அப்படின்னு சொல்வோம். இணைத்திறன் நம்ம இது முன்னாடியே அணுக்கட்டு எண்ணில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பொருள் இன்னொரு பொருளோடைய இணையறத்துக்கு எத்தனை அயனிகள் வெளியே வருதோ அதை தான் நம்ம இணைத்திறன்னு சொல்லுவோம். ஒரு பொருள் ஒரு அயனியை வெளியே விடுது அப்படின்னா அதற்கு இணைத்திறன் 1 அப்படின்றதும், 2 அயனிகள் வெளியே வருது அப்படின்னா அதுக்கு இணைத்திறன் 2ன்றதும், 3 அயனிகள் வெளியே வந்துச்சு அப்படின்னா இணைத்திறன் 3னும், ஒருவேளை பல அயனிகள் வெளியே வந்துச்சு அப்படின்னா அதோடைய இணைத்திறன் பல அப்படின்றது மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம முக்கியமாக வந்து இணைத்திறன் 1, 2, 3 இதை தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து நேர் மின் சுமை பெற்ற அயனி, எதிர் மின் சுமை பெற்ற அயனி அப்படின்வாங்க. நேர்மின் சுமை பெற்ற அயனி அப்படின்னா எல்லாமே மேலே ப்ளஸ் போட்டிருக்கும். எதிர்மின் சுமை பெற்ற அயனி அப்படின்னா மேலே எல்லாத்துக்குமே மைனஸ் போட்டிருக்கும். அயான் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கா, அயான் நெகட்டிவாக இருக்கா அப்படின்றது தான். இதில் இணையும் திறன் 1ஓட இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஹைட்ரஜன் அயனி, சோடியம் அயனி, பொட்டாசியம் அயனி, காப்பர் அயனி, சில்வர் அயனி மற்றும் அமோனியம் அயனி. இதுவே இது எதிர் மின்சுமை அயனில முக்கியமாக பார்க்கறது ஃபர்ஸ்ட் குளோரின் அயனி, புரோமைடு அயனி, அயோடைடு அயனி, ஹைட்ராக்சைடு அயனி, நைட்ரேட் அயனி, இது எல்லாமே அப்புறம் சயனைடு அயனி. இதெல்லாம் நம்ம முக்கியமாக பயன்படுத்துறது. அது இல்லாமல் மீதி இது எல்லாமேவும் அதாவது ஒரு இணைத்திறன் கொண்ட அயனிகள். இணைத்திறன் 2. ஸோ இணைத்திறன் 2 அப்படின்னா 2 அயனிகளை வெளியே விடணும். ஸோ நேர்மின் வந்து 2 அயனிகள் கொண்டது மெக்னீசியம் அயனி, கால்சியம் அயனி, பேரியம் அயனி மற்றும் ஜிங்க் அயனி. இதுவே எதிர் மின்சுமை பெற்ற அயனிகள் ஆக்சைடு ரொம்ப முக்கியம். ஆக்சைடு அயனி, பைசல்ஃபைடு அயனி, சல்ஃபைடு அயனி, சல்ஃபேட் அயனி, கார்பனேட் அயனி, டைக்ரோமைட் அயனி, மேக்னடைட் அயனி, தயோசல்ஃபைட் அயனி, எல்லாமே டைன்னு இருக்கும். ஓகேவா, ஆக்சைடு மட்டும்தான் தனியாக இருக்கும். பைசல்ஃபைடு, அப்புறம்
சல்ஃபைட், சல்ஃபேட், கார்பனேட், குரோமேட் இது எல்லாமே வந்து 2 இணைத்திறன் கொண்ட எதிர் மின்சுமை அதாவது அயனிகள். அடுத்தது இணைத்திறன் 3. இணைத்திறன் 3 ரொம்ப ஈஸி. நேர்மின் சுமையில் 3 இணைத்திறன் கொண்டது அலுமினியம் அயனி. இதுவே எதிர்மின் சுமை பெற்ற அயனி வந்து பாஸ்பேட் அயனி மற்றும் போரேட் அயனி. பாஸ்பேட் அயனி மற்றும் போரேட் அயனி. இதுவே நான் டேப்லெட் காலத்தில் இன்னும் நிறைய அயனி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலைனாலும் இணைத்திறன் 1, 2, 3 இந்த 3 இணைத்திறனுக்கான அதாவது 1, 2, 3 இந்த மாதிரி இந்த பாக்ஸில் இருக்கும் இந்த அயனியோட நம்பர்ஸ் மட்டுமாவது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிலபஸோடைய நெக்ஸ்ட் டாபிக் தாதுக்கள் மற்றும் கனிமங்களின் வேதிப்பண்புகள். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் கனிம அதாவது தனிமங்களின் அட்டவணை அதில். ஸோ அதில் நம்ம முக்கியமாக ஒரு சில அந்த தனிம அட்டவணையில் இருக்கும் கனிமங்கள், இங்கிலீஷில் வந்து மெட்டல்ஸ் உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். கனிமங்கள் பொதுவாகவே நமக்கு தனித்தோ இல்லை சேர்மமாவோ இல்லை பல சேர்மங்களின் கூட்டாவோ தான் நம்ம பூமியில் இருக்கும். முக்கியமாக கனிமங்கள் எப்போவுமே தனித்து நமக்கு கிடைக்கிறதே இல்லை. சேர்மமாவோ இல்லை பல சேர்மமாவோ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பூமியிலிருந்து எடுக்கும் அந்த கனிம நிலைக்கு என்ன பேர் அப்படின்னா தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கனிமத்திலிருந்து சேர்ம நிலையில் உலோகம் எளிதாகவும் லாபகரமான முறையிலும் பிரித்து எடுக்கிறத தான் நம்ம கனிமத்தாது அப்படின்னு சொல்லுவோம். 2 முக்கியமான பாயிண்ட். நமக்கு பூமியிலேருந்து கிடைக்கும் பொழுது அதை நம்மளால ஈஸியாக எளிமையாக அதில் இருக்கும் அந்த உலோகத்தை நம்ம பிரித்து எடுக்கணும். அதை லாபகரமான முறையிலையும் பிரித்து எடுத்தாதான் அதை நம்ம கனிமத்தாதுன்னு சொல்லுவோம். அப்படி நம்மளால ஈஸியாக பிரித்தும் எடுக்க முடியல, அப்படி பிரித்து எடுத்த பொருள் நமக்கு லாபமும் தரல அப்படின்னா அந்த பொருளை நம்ம கனிமத்தாது அப்படின்னு சொல்லவும் மாட்டோம். இப்போ நம்ம தாதுக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு உலோகத்தை கொடுத்துட்டு அந்த உலோகத்தோட தாது என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம முதல் தாதுனா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த மாதிரி கேட்கப்படும் கேள்விகளுக்கெல்லாம் நம்மளால கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய களிமண், நம்மளுடைய மண்ணிலையும் நமக்கு அலுமினியம் நிறையா இருக்கும். பாக்சைட் அப்படின்ற தாதுலையும் அலுமினியம் நமக்கு நிறையா இருக்கும். ஆனால் நம்ம தான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, முதல்ல ஈஸியாக ஒரு பொருள்லேருந்து நம்ம பிரித்து எடுக்கணும், அதை லாபகரமாகவும் எடுக்கணும். இப்போ களிமண்லேருந்து நம்மளால அலுமினியத்தை ஈஸியாக பிரிக்கவும் முடியாது. அப்படியே நம்ம அலுமினியத்தை பிரித்து எடுத்தாலும் அது அவ்வளோவா வராது, அவ்வளோ அலுமினியம்லாம் நமக்கு வராது. அதை வச்சு நம்ம லாபமும் பார்க்க முடியாது. அதனால களிமண் என்னைக்குமே அலுமினியத்துடைய தாதுவாக மாறாது. இதே நம்ம பாக்சைடை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதில் இருந்து அலுமினியத்தை ஈஸியாக பிரிச்சும் எடுக்கலாம். அப்படி வர அலுமினியத்தை நம்ம லாபகரமாகவும் வச்சு பயன்படுத்தலாம். அதனால அலுமினியத்துடைய தாது என்னன்னா அது பாக்சைட், என்னைக்குமே களிமண் கிடையாது. அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல, ஆனால் அனைத்து தாதுகளும் கனிமங்களே. உலோகம் பிரித்தெடுத்தலில் உள்ள நிலைகள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். தாதுக்கள் நமக்கு தனித்தனி உலோகமாக கிடைக்கிறது இல்லை, தாதுக்கள் சேர்மமாக தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம உலோகத்தை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா முதலில் நம்ம அது என்ன வகை தாது அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்ம பூமியிலேருந்து தாதுவை தோண்டி எடுத்த உடனே அதை நம்ம செறிவூட்டல் செய்யணும். அதாவது என்ன அப்படின்னா புவியீர்ப்பு முறை. ஸோ புவியீர்ப்பு முறை அப்படின்னா ஒரு பெரிய கிரைண்டர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அந்த தாதுவை போட்டு சுத்த விடுவாங்க. ஸோ அதில் வந்து தாது பொருட்கள் இருக்கிறது மட்டும் நடுவில் வந்து சேர்ந்துடும், அந்த தேவையில்லாத பொருட்கள்லாம் சைடில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்புறம் நுரை மிதப்பு முறை, இதுவும் ஒரு வகையான கிளீனிங் ப்ராசஸ் தான். மின்காந்த பிரிப்பு முறை. ஸோ மின்காந்தத்தை நம்ம அதுக்குள்ளே பாஸ் பண்ணும்பொழுது தாதுக்களாக இருந்தால் மட்டும்தான் அதனால் அட்ராக்ட் ஆகும், மீதி பொருள்கள் எல்லாமே அந்த பாத்திரத்திலே இருக்கும். வேதியியல் முறை. ஒரு சில பொருள்களை அதோட சேர்க்கும் பொழுது நமக்கு தேவையான உலோகம் மட்டும்தான் அதோட வினை புரியும், தேவையில்லாத பொருட்கள்லாம் வினை புரியாமல் அந்த பாத்திரத்தோடைய அடியிலேயே இருந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம தாதுக்களை முதலில் செறிவூட்டல் செய்ய வேண்டும். ஸோ செறிவூட்டப்பட்ட தாதுல 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதிக வினைத்திறன் உள்ள உலோகங்கள், மிதமான வினைத்திறன் உள்ள உலோகங்கள், குறைந்த வினைத்திறன் உள்ள உலோகங்கள். அதிகமான வினைத்திறன் அப்படின்னா ஒரு பொருளை உள்ள போட்டோன்னே அது வினை புரியுது அப்படின்னா அது அதிக வினைத்திறன் உலோகம். இதுவே கொஞ்சம் ஸ்லோவா ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அது மிதமான வினைத்திறன். இதுவே ரொம்ப 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 ஸ்லோவா ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா குறைந்த வினைத்திறன் உலோகம். ஸோ இதை வைத்து அதுக்கு அடுத்த ப்ராசஸ் செறிவூட்டப்பட்ட தாதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த 3ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் முடிவு பண்றாங்க. ஒருவேளை அந்த பொருள் அதிக வினைத்திறன் உள்ள உலோகமா இருந்துச்சு அப்படின்னா மின்னாற்று பகுப்பு. ஸோ அதாவது மின்சாரத்தை யூஸ் பண்ணி அதை பகுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் அதற்கு ஒடுக்கம், அந்த பொருளில் இருக்கும் ஆக்சிஜனை மொத்தமாக வெளியே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை தூய்மையாக்குவாங்க, அதிலிருந்து நமக்கு உலோகம் கிடைச்சிரும். இதுவே 2வது வகை மிதமான வினைத்திறன் உள்ள உலோகங்களாக இருந்துச்சு அப்படின்னா காற்றில்லா சூழலில் முதல் வறுத்தெடுப்பாங்க, அப்புறம் காற்றுடன் இருக்கும் சூழ்நிலை வறுத்தெடுப்பாங்க, அப்புறம் அதில் ஒடுக்கம் ஆக்சிஜனை வெளியே எடுப்பாங்க, அப்புறம் அதை தூய்மை ஆக்குவாங்க. குறைந்த வினைத்திறன் உள்ள உலோகம் அப்படின்னா காற்று சூழலில் வறுப்பாங்க, அதுக்கப்புறம் அதில் ஒடுக்கம் ஆக்சிஜனை வெளியே எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை தூய்மை ஆக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வினைத்திறனை வச்சு நம்ம வந்து தாதுக்களை பிரித்து ஒரு தாதுக்கும் ஒரு வகையான நம்ம பிரித்தெடுக்கும் அந்த சான்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
இப்போ பல வகையான தாதுக்கள் இருக்கு. முதலில் நம்ம பார்க்கறது ஆக்சைடு தாதுக்கள் அப்படின்றது. ஸோ அந்த தாதுக்களோட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓ அப்படின்ற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஆக்சைடு தாதுக்கள். பாக்சைட் தாது இதுல இருந்தா நம்ம அலுமினியம் எடுப்போம். குப்ரைட் இந்த தாதுல இருந்து தான் நம்ம காப்பர் தாமிரம் எடுப்போம். ஹெமடைட் இந்த தாதுல இருந்து தான் நம்ம இரும்பு எடுப்போம். ஸ்டிங்கைட் அப்படின்றதுல இருந்து தான் நம்ம ஜிங்க் அப்படின்ற துத்த நாகத்தை எடுப்போம். அதாவது கேஸ்டரைட் இல்லைன்னா டின்கல் அப்படின்றதுல டின் அப்படின்ற உலோகம். பிட்சி பிளண்ட் அப்படின்றதுல இருந்து தான் யுரேனியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அணு உலையில் யூஸ் பண்ணக்கூடிய மற்றும் அதாவது நம்ம அணுகுண்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிட்சி பிளண்ட் அதுலேருந்து நம்ம யுரேனியம் மெயினாக எடுப்போம். பைரோலுசைட் அப்படின்றதுல இருந்து தான் நம்ம மெக்னீஷியம் வந்து எடுப்போம். சாரி மெக்னீஷியம் இல்லை மேன்கனீஸ் ஓகேவா. பைரோலுசைட் இதுலேருந்து தான் நம்ம மேன்கனீஸ் எடுப்போம். அதே மாதிரி ஹைலைடு தாது அப்படின்வாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னா கடைசியாக FrCl குளோரின் மற்றும் ஃப்ளூரின் இருந்துச்சு அப்படின்னா ஹைலைடு தாது அப்படின்றது. கிரையோலைட் அப்படின்றது இதில் இருந்து நம்ம சோடியம் மெயினாக எடுக்கலாம். ப்ளூஸ்பர் இதில் இருந்தும் நம்ம கால்சியம் எடுக்கலாம். ஹாரன் சில்வர் இதில் இருந்தும் நம்ம சில்வர் அதாவது வெள்ளி எடுக்கலாம். பாறை உப்பு இது நம்ம நார்மலாக இந்து உப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த பாறை உப்பு. NaCl இது வந்து ஹைலைடு தாது. இதாவது FrCl கடைசி இருந்தால் நம்ம ஹைலைடு தாது அப்படின்வோம். சல்ஃபைடு தாது அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலால கடைசியாக எஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கும். சின்ன பார் இது வந்து நம்மளுடைய HG மெர்க்குரி அந்த தாது. கலீனா அப்படின்றது லெட் அதாவது நம்ம பென்சிலோட ஹெட்ல யூஸ் லெட் PbS அப்படின்றது. இரும்பு பைரைட் இதிலிருந்தும் நம்ம இரும்பு எடுக்கலாம். லிங்க்ஸ் பிளசன்ட் அப்படின்றதுலேருந்தும் நம்ம ஜிங்க் ஓகேவா. லிங்க்ஸ் பிளண்ட் அப்படின்றதுலேருந்தும் ஜிங்க் அப்படின்றத துத்தநாகம் எடுக்கலாம். அர்ஜென்டைட் இதிலிருந்தும் நம்ம சில்வர் வெள்ளி எடுக்கலாம். காப்பர் கிளான்ஸ் இதிலிருந்தும் நம்ம காப்பர் எடுக்கலாம். காப்பர் பைரைட் இதிலிருந்தும் நம்மளால காப்பர் அதாவது தாமிரம் இதை நம்மளால் எடுக்க முடியும். கார்பனேட் தாது CO3 அப்படின்னு இருக்கும், அதுதான் கார்பனேட். காலமைன் அப்படின்றதுல இருந்து ஜிங்க், ஸோ ஜிங்க் காலமைன் அதில் இருந்தும். மார்பிள் CaCO3 நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் தான் வந்து மார்பிள். மேக்னசைட் இதில் இருந்து மெக்னீஷியம் MgCO3. சிடரைட் இதில் இருந்து FeCO3. சிடரைட் இதுவும் நம்மளோட இரும்பு எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு தாது. அலுமினிய தாதுக்கள் அப்படின்னா Al அப்படின்றது இருக்கும். முன்னாடியோ பின்னாடியோ இல்லை நடுவுலையோ எங்கே வேணாலும் அலுமினிய தாதுக்கள் இருக்கலாம். பாக்சைட் இதிலிருந்து நம்ம அலுமினியம் எடுப்போம். கிரையோலைட் இதிலிருந்து நம்ம அலுமினியம் எடுக்கலாம். கோரண்டம் இதிலிருந்தும் நம்மளால அலுமினியத்தை எடுக்க முடியும். அலுமினிய உலோக கலவை. ஸோ நம்ம அலுமினியத்தை டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் சில உலோக கலவைகளோடையும் யூஸ் பண்ணலாம். டியூரோ அலுமின் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூரலமின் அப்படின்றது 4 சேர்ந்தது ஓகேவா. டியூரலுமின் அப்படின்றது அதாவது 4 சேர்ந்தது. அலுமினியம், மேக்னீஷியம், மேங்கனீஸ், காப்பர் இந்த 4 சேர்ந்தது தான். இதை விமானத்துடைய கட்டமைப்பில் ஸோ விமானத்தை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மெக்னாலியம் ஸோ பேர்லேயே இருக்குது மெக்னீஷியம் ப்ளஸ் அலுமினியம் AlMg இதுவும் நம்ம விமான கட்டமைப்பு மற்றும் அறிவியல் உபகரணங்களுக்கு பயன்படுத்த படுகிறது. ஸோ இதே மாதிரி காப்பர் தாதுக்கள். ஸோ காப்பர்னாலே CUன்றது ஆரம்பிக்கும். இந்த காப்பர் தாதுக்கள் இதுல இருந்து தான் நம்ம மெயினாக காப்பர் அதாவது நம்ம மெயினாக யூஸ் பண்ண அந்த காப்பர் எடுக்கிறது. காப்பர் பைரைட் அதுவும் குப்ரைட் இல்லைன்னா ரூபி காப்பர் அப்படின்வாங்க. காப்பர் கிளான்ஸ் இதில் எல்லாத்துல இருந்தும் நம்மளால தாமிரம் காப்பர் எடுக்க முடியும். நம்ம எப்படி அலுமினிய கலவை பார்த்தோமோ அந்த மாதிரி பல உலோகங்களுடைய மிக்சிங்கில் நம்ம உலோக கலவை பார்க்கலாம். பித்தளை ஸோ Cu + ஜிங்க் இது ரெண்டும் சேர்ந்தது தான், அதாவது தாமிரம் + துத்தநாகம் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம பித்தளைன்னு சொல்லுவோம். இது மின்னிணைப்பு பொருட்கள், அலங்கார பொருட்கள், சமையல் பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது. ஜெர்மன் வெள்ளி அப்படின்வாங்க. இது வெள்ளியே கிடையாது, இதில் இருக்கிறது எல்லாமே CuZnNi அப்படின்றது. Cu அப்படின்றது காப்பர், Zn அப்படின்றது ஜிங்க், Ni அப்படின்றது நிக்கல். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இது மெயினாக அலங்கார பொருட்கள். நம்ம இந்த கடையில் விற்கிற அந்த கம்மல், ஜிமிக்கி, செயின்ஸ் இதெல்லாமே அந்த வெள்ளி கலர்ல இருக்கிறது எதுவுமே வெள்ளி கிடையாது, எல்லாமே ஜெர்மன் வெள்ளி. வெங்கலம் அப்படின்றது CuZnSn இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய வெண்கலம். இது சிலை, நாணயம், அழைப்பு மணிகள் தயாரிக்க உதவுது. ஸோ துப்பாக்கி வெண்கலம். ஸோ துப்பாக்கி செய்ய செயல்படுத்த இந்த வெண்கலம் பயன்படுத்துவாங்க. CuZnSnPe மெயினாக இது ஆயுதங்கள், போர் தளவாடங்கள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இரும்பு தாதுக்கள். இந்த முக்கிய தாதுக்கள் இருந்து நம்ம இரும்பு எடுப்பாங்க. முக்கியமான இரும்பு தாதுனா அது ஹெமடைட், அதுக்கப்புறம் மேக்னடைட், அப்புறம் இரும்பு பைரைட். இது எல்லாத்துல இருந்தும் இரும்பு நம்ம தாராளமாக எடுக்கலாம்.
ஸோ இரும்பு தாதுக்களுடைய வகை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இரும்பு. ஸோ இரும்பில் கார்பன் கலந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இரும்பை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ வலுவாக இருக்காது. நீங்கள் எவ்வளோ கார்பன் கலக்குறீங்களோ அவ்வளோ அந்த இரும்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கார்பன் கலக்கிற அளவை வச்சு இரும்பை 3ஆக பிரிக்கிறாங்க. தேன் இரும்பு, எஃகு, வார்ப்பிரும்பு அப்படின்றது. தேன் இரும்பு அப்படின்றதுல கார்பன் அளவு ரொம்ப ரொம்ப கம்மி, 0.25% தான் இருக்கும். இது கம்பி சுருள், மின்காந்தம், நங்கூரம் செய்ய பயன்படுத்துறது. இது எஃகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற அந்த ஸ்டீல். இது 0.25 இருந்து 2% வரைக்கும் இருக்கும். நம்ம கட்டடங்களுக்கு, இயந்திரங்களுக்கு, தொலைக்காட்சி கோபுரங்கள், மின் கடத்து கம்பிகள் செய்ய பயன்படுத்துவது இந்த எஃகு அப்படின்றதுதான். வார்ப்பிரும்பு இது 2லிருந்து 4.5% கார்பன் அதிகமாக நான் என்ன சொன்னேன், அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். வார்ப்பிரும்பு மேக்சிமம் கழிவு நீர் குழாய்கள், அடுப்பு, தண்டவாளம், சாக்கடை மூடிகள், அதாவது எதெல்லாம் ஸ்ட்ராங்காக வேணுமோ அப்போ கார்பனை நம்ம இரும்போட அதிகமாக வந்து சேர்ப்போம். ஸோ இருக்கிறதுலே கார்பன் அதிகமாக இருக்கிறது எதில் அப்படின்னா வார்ப்பிரும்பில் தான். இப்போவும் நம்ம ஒரு சில உலோக கலவைகள் என்னன்னு பார்ப்போம். டங்ஸ்டன் எஃகு அப்படின்றது, டங்ஸ்டனில் வந்து டங்ஸ்டன் எஃகு அப்படின்றது Fe இரும்பு, W உல்ஃப்ரம் + C கார்பன், இது எல்லாமே சேர்ந்தது விரைவாக இயங்கும் இயந்திரங்களின் உதிரி பாகங்கள். நிக்கல் எஃகு. ஸோ அப்படின்னாலும் FeCni நிக்கல். இந்த கம்பிகள் விமானத்தின் உதிரி பாகங்கள், உந்திகளில் துருப்பிடிக்காத எஃகு தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம வீட்டில் நிறைய பாத்திரங்களில் யூஸ் பண்ணுறது FeCniCr. ஸோ சிஆர்ன்றது குரோமியம். இது எல்லாமே சேர்த்து பாத்திரங்கள், வெட்டும் கருவிகள், வாகன உதிரி பாகங்கள் எல்லாமே இதுல இருந்து துருப்பிடிக்காத எஃகில் இருந்து தான். சார்பியல் கோட்பாட்டை வழங்கியவர் ஐன்ஸ்டீன். நம்ம முக்கியமாக காப்பர் தாதுக்கள், இரும்பு தாதுக்கள், அலுமினிய தாதுக்கள்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான பிற தாதுக்கள் இருக்குது. அதில் முக்கியம் சல்ஃபேட்டு தாது, எப்சம் உப்பு அப்படின்றதும், ஜிப்சம் அப்படின்றதும், அதாவது ஃபாரைட்ஸ் அப்படின்றதும், ஆங்கிலைசைட் அப்படின்றதும். ஓகேவா? ஸோ எப்சம் உப்புல இருந்து நம்ம என்ன அப்படி எடுக்கலாம் அப்படின்னா மேக்னீஷியம், அதாவது மேக்னீஷியம் எடுக்கலாம். ஜிப்சம்ல இருந்து நம்ம மெயினாக ஆக்சுவலி ஜிப்சம் அப்படின்றது நம்ம சிமெண்ட் கலவையிலலாம் யூஸ் பண்ணுறதால தனியாக எதுவும் எடுக்கலாம் முடியாது. மெயினாக கால்சியம் இதெல்லாம் எடுப்பாங்க. பாரைஸ் இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா BaSO4 அப்படின்றது, இதுலேருந்து அந்த பேரியம் அப்படின்றதும், ஆங்கிலசைட் இதில் இருந்து நம்ம அந்த லெட், அந்த PB அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம். சிலிக்கேட் தாதுக்கள், ஆஸ்பெஸ்டாஸ், கல் நார், இதை நம்ம ஷீட்டு போடலாம் பயன்படுத்துவோம். ஃபெல்ஸ்பார் அப்படின்றதும், மைக்கா, இது எல்லாமே இந்த ஷீட் போட பயன்படுத்துவது. இதோட ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்பேட் தாது, பாஸ்போரைட் அப்படின்றது Ca3PO4 பிராக்கெட்ல 3. நம்ம புக்கில் ஒரு சில முக்கியமான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். கேலியம் அப்படின்றது ஒரு உலோகம். இதன் உருகுநிலை பார்த்தீங்க அப்படின்னா 23.8 டிகிரி செல்சியஸ். மனித உடலில் வெப்பநிலையில் உருகும் தன்மையுடையது. ஒரு கேலியம் ஒரு பீஸை எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சு மூடி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதுலேருந்து தண்ணி மாதிரி சொட்ட, அதாவது கேலியம் உருகி நீர்மமாக மாறி இருக்கும். ஸோ உலோகங்களில் அதிக கடத்தும் திறன் உடையது வெள்ளி. ஆனால் நம்ம வெள்ளியை வந்து யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேஃப் கிடையாது. பட் ஆனால் உலோகங்களிலே அதிக கடத்தும் திறன் உடையது வெள்ளி. அதிக உருகுநிலை பெற்ற உலோகம் அப்படின்றது டங்ஸ்டன். இதுதான் நம்மளுடைய அந்த குண்டு பல்பில் நம்ம யூஸ் பண்றது. இதோட உருகுநிலை 3300 டிகிரி செல்சியஸை விட அதிகம். ஆக்சுவலி அதோட உண்மையான இது என்னன்னா 3380 டிகிரி செல்சியஸ். மிகவும் எடை குறைந்த உலோகம் லித்தியம். நீரின் நிலையில் சரிபாதி நிறையை இது பெற்றிருக்கும். மிகவும் எடை அதிகம் உள்ள உலோகம் ஆஸ்மியம். இது நீரின் எடையை போல 22 மடங்கு அதிகமான இது இருக்கும். இரும்பை போல 3 மடங்கு இதோடைய நிலை வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம உலகில் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் காப்பர் என்கிற தாமிரம் தான் நம்ம அதிகமாக உலகில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டு யூஸ் பண்ணப்பட்டது. உலோகங்களை டைட்டானியம், குரோமியம், மேங்கனீசு, ஜிர்கோனியம் ஆகியவை பாதுகாப்பிற்கான படைக்கலன்கள் உருவாக்க பயன்படுவதால் இவை போர் உலோகங்கள். ஸோ இது வேணா பாதுகாப்பிற்கு போர்க்களத்தில் யூஸ் பண்ணதால போர் உலோகங்கள். தாமிரம், வெள்ளி, தங்கம் முதலியன நாணய உலோகங்கள். இதை நாணயம் செய்ய பயன்படுவதனால இப்போ நம்ம அணிகலன் செய்யவும் பயன்படுத்துகிறோம். எக்ஸ் கதிரியக்க படிவில் ஆய்வில் 1915 ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர் வில்லியம் மற்றும் லாரன்ஸ் பிராக் அப்படின்றவங்க. மேலும் நம்ம அறிந்து கொள்றதுக்கான சில விஷயங்கள், நம்ம யூஸ் பண்ணுற இந்த கோல்டு, இந்த அலிங்கலன்கள் வந்து 22 கேரட் தங்கத்தில் தான் உருவாக்கப்படுது. அதாவது என்ன அப்படின்னா உண்மையான தங்கம் 24 கேரட். ஆனால் 24 கேரட் தங்கத்தை நம்மளால் எந்த டிசைனாகவும் பண்ண முடியாது. தொட்டாலே அது உடஞ்சிரும். அதனால 22 கேரட் தங்கமும் மீதியில் 2 கேரட்டை தாமிரமாகவும் வந்து சேர்ப்பாங்க. இதை தான் நம்ம இப்போது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வரும். இதோடைய சதவீதம் வந்து 91.6. அதனால தான் நம்ம கோல்டு நகைகளில் 916 ஹால்மார்க், 916 ஹால்மார்க்னு எல்லா இடத்தையும் 916
6 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது 22 கேரட் தங்கம். ஸோ 91.6%. 1 கிலோ தங்கத்தை நம்மளால 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரை கம்பியாக நீட்டலாம். அவ்வளவு ஈஸியாக கம்பியாக நீட்டுவது போல இருக்கும். அதே மாதிரி பல் பசையில் ரசக்கலவைன்வாங்க. ரூட் கேனல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு பல்லில் ஏதாவது அந்த பூச்சிலாம் இருக்கு, இல்லை வந்து அந்த அழுக்குகள்லாம் ஏதாவது இருக்கு, சொத்தப்பல் இருக்கு அப்படின்னா அதை சுரண்டிட்டு அதில் ஒரு ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைப்பாங்க. அந்த ஒயிட் சிமெண்ட் தான் என்னன்னா பாதரசம், மெர்க்குரி, வெள்ளி மற்றும் வெள்ளியம், ஸோ நிக்கல், அதுதான் வெள்ளியம்னுவாங்க. இந்த மூன்றுத்தோட கலவையை தான் வந்து அந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டு ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி வச்சு அடைப்பாங்க. ஸோ பற்குழிகளை அடைக்க பயன்படுவது பாதரசம், வெள்ளி மற்றும் வெள்ளியம், இதோடைய கலவை. ஸோ நம்ம டாப்பிக்கில் நெக்ஸ்ட்டு கார்பன் மற்றும் சேர்மங்கள் அப்படின்றது. ஸோ கார்பன் அப்படின்றது ஒரு அலோகம். ஸோ உலோகம் அலோகமில் அது ஒரு அலோகம். ஸோ உலோகம் அப்படின்னா முதல் வந்து அது திண்மமாக இருக்கணும், அது பலபல தன்மையில் இருக்கும், அதை கம்பி ஆக்கலாம், தகடாக்கலாம், அப்புறம் மின் கடத்தும் திறன் இருக்கும். ஸோ இதில் அலோகத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக இருக்கும். முதல்ல இது பளபளப்பாக இருக்காது, இதை கம்பியாக்கவோ தகடாக்கவோ முடியாது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அலோகம் அப்படின்வோம். நம்ம தனிம வரிசை அட்டவணையில் கார்பனை எத்தனாவது இடத்துல வச்சிருப்போம் அப்படின்னா 14வது இடத்துல. எந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னா சிலிகான் மற்றும் ஜெர்மானியம் நடுவில் எந்த ரோல இருக்கும் அப்படின்னா கார்பன் கூட சிலிகான், ஜெர்மானியம், டின், லெட் முதலிய இந்த ரோலை தான் நம்ம கார்பனையும் வச்சிருப்போம். கார்பனோட குறியீடு சி அப்படின்வோம். இதோடைய அணு எண் அப்படின்றது 6. இதோட அணு நிறை வெயிட்ன்றது 12. இணையும் திறன் அப்படின்றது 4. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுடைய ஒரு தனி பண்பு கேட்டனீஷியன் அப்படின்வாங்க. கேட்னீஷியன் ப்ராசஸ் அப்படின்றது. ஸோ கார்பனுடைய இணையும் தன்மைக்கு இந்த பேர் கேட்னீஷியன் அப்படின்றதே கார்பனுடைய இணையும் தன்மை. அதாவது என்ன எப்படின்னா 4, இப்போ நம்ம காரோடைய வீல் மாதிரி ஃப்ரண்ட்ல 2 பேக்ல 2 இருக்கிற மாதிரியே தான் அந்த கார் மாதிரியே தான் அது ஒரு பொருளை போய் இணைக்கும். இந்த மாதிரி 4 வகையில் போயிட்டு இணையிற 4 வகை இல்லை, 4 இணையம் திறன் 4 கொண்ட உலோகம் இல்லை, அதாவது தனிமம் வந்து நம்மளோட அட்டவணையில இல்லை. ஸோ அப்படி வந்து இணை புரிகிறதுக்கு பேரு தான் கேட்டனேஷன் அப்படின்வாங்க. கார்பனோட இணையும் திறன் அப்படின்றது 4. ஸோ அதில் நம்மளோட எலக்ட்ரான்கள், கார்பனில் வந்து மொத்தம் 6 எலக்ட்ரான்கள் இருக்கும். அணு எண் அப்படின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான் இல்லையா? ஸோ கார்பனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா 6 எலக்ட்ரான்கள், உள்ள 2 வெளியே 4 அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவே அதாவது புற வேற்றுமை தோற்றம். ஸோ கார்பன் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது, அதில் நிறைய வடிவங்கள் இருக்குது. படிக வடிவம், வைரம் மற்றும் கிராஃபைட். படிக வடிவமற்றவை நிலக்கரி மற்றும் மரக்கரி, இதுக்கு ஷேப்பே கிடையாது. ஃபுல்லரின் அப்படின்றது இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கு வந்து 3 வடிவங்கள் இருக்குது கார்பனுக்கு: படிக வடிவம், படிக வடிவம் மற்றவை மற்றும் ஃபுல்லரின் அப்படின்றது. கார்பனுடைய படிக வடிவம் பெற்ற தன்மையில் முதல் விஷயம் வைரம். ஸோ வைரத்துக்கு தான் எதிரொலிப்பு திறன், அதாவது ஒரு ஒளி அதுக்கு மேலே விழுந்துச்சு அப்படின்னா ஒளி சிதைவு மூலயமா நல்லா மின்னக்கூடிய தன்மை வைரத்திற்கு உண்டு. ஸோ வைரம் பட்டை தீட்ட வந்து ஒளி அதிகமாக இருக்கும். வைரம் கிடைக்கும் நாடுகளில் முக்கியமான நாடு, அதாவது முக்கியமான கண்டம் அப்படின்றது ஆப்பிரிக்கா. அதை தவிர்த்து வைரம் கிடைக்கும் பிற நாடுகள் கனடா, பிரேசில், ரஷ்யா, ஆஸ்திரேலியா. இந்தியாவில் 2 இடங்களில் வைரம் கிடைக்குது. ஒன்று ஆந்திர பிரதேசம் கொல்லூர் குண்டூர் மாவட்டத்தில், இன்னொன்று எம்பி அப்படின்ற மத்திய பிரதேசில் பன்னா அந்த மாவட்டத்திலையும் நமக்கு இந்தியாவில் 2 இடங்களில் வைரம் கிடைக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் கார்பனுக்கு இணையும் திறன் 4. ஸோ வைரத்திற்கும் பார்த்தீங்கன்னா இணையும் திறன் 4 தான். ஸோ அந்த 4 இணையும் திறனை வைத்து தான் வைரத்திற்கு இந்த வடிவம். வைரத்துடைய வடிவம் என்ன அப்படின்னா எண்முக முக்கோண வடிவம் அப்படின்னும். மின்சாரத்தை வைரம் கடத்தவே கடத்தாது. உலகத்திலே ரொம்ப ஃபேமஸானது கோகினூர் வைரம். இந்த கோகினூர் வைரத்துடைய கேரட் வந்து 105 கேரட் அப்படின்றது. கோஹினூர் வைரம் உடைய கிராம் 21.68 கிராம். ஸோ நம்ம வைரத்தை எப்போவுமே கேரட் அதில் தான் வந்து அளப்போம். வைரத்துடைய பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கையாகவே நம்ம பூமியில் காண்றதுலே மிகவும் கடினமான பொருள் அப்படின்றது வைரம். ஸோ முள்ளால் தான் எடுக்க முடியும் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பொருள் தான் வைரம். இது நிறமற்ற ஒளி ஊடுருவக்கூடிய பொருள் தான். நிறமான வந்து வைரங்கள் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுறது, பூமியிலேருந்து கிடைக்கிறது நமக்கு நிறமற்ற வைரங்கள் தான். இதோடைய அடர்த்தி 3.5 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர் கியூப். இது வெப்ப கடத்தும் மற்றும் வெப்பத்தை கடத்தும், ஆனால் மின்சாரத்தை கடத்தாது. இதோடைய உருகு நிலை 3500 டிகிரி செல்சியஸ். இது காற்றுடன் செயல்படும். ஸோ 800 டிகிரி செல்சியம் வெப்பப்படுத்தும் பொழுது அது எரிந்து CO2 அப்படின்ற கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கார்பன் கொடுத்து விடும். ஏன்னா கார்பன் அப்படின்றது, அதாவது வைரம் அப்படின்றதே கார்பனுடைய ஒரு வடிவம் தான். ஸோ அதை 800 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நீங்கள் வெப்பப்படுத்தினீங்க அப்படின்னா அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியே வந்துடும்.
அடுத்தது நம்மளுடைய கிராஃபைட். கிராஃபைட்டும் கார்பனோடைய ஒரு வடிவம் தான். ஸோ நம்ம எப்படி வைரம் பார்த்தோமோ அந்த மாதிரி கிராஃபைட் வந்து கார்பன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயுமே மின்னாது. அதிகமாக வந்து இருக்கிறது அதாவது நிலக்கரி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, மரக்கரியிலிருந்து தான் நிலக்கரி ஃபார்ம் ஆகும். அந்த நிலக்கரி மேலே அதிக அழுத்தம் கொடுக்கும்பொழுது அது கிராஃபைட்டாக ஃபார்ம் ஆகும். கிராஃபைட் ஏற்றுமதியில் அதிகமாக இருக்கும் நாடு சீனா, இந்தியா, பிரேசில், வடகொரியா மற்றும் கனடா முதன்மை வகிக்கிறது. அதுவே எப்படி வைரம் மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு பார்த்தோமோ, கிராஃபைட் மின்சாரத்தை நன்கு நல்லா கடத்தும், பென்சில் செய்ய பயன்படுவது. இதுவே நம்ம வைரத்தை 800 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது கார்பன் டை ஆக்சைடை தரும்னு பார்த்தோம். அதே மாதிரி கிராஃபைட்டை 700 டிகிரி செல்சியஸ்ல எரித்தாலே நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிரும். அதே மாதிரி இது எவ்வளோ தூரம் வெப்பம் தாங்கும் அப்படின்னா, அதாவது அழுத்தம் வந்து தாங்கும் அப்படின்னா 3700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியது. ஸோ 1,00,000 மடங்கு கடல் மட்டத்தை விட அதிகமான அழுத்தம் வந்து நமக்கு இதிலிருந்து கிடைக்கும். அதாவது அந்த அளவு அழுத்தம் தாங்கக்கூடியது. ஃபுல்லரன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இது வந்து C16 வாங்க. இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு கால்பந்து வடிவத்தில் இருக்கும். இது இயற்கையாக உருவாகிறது இல்லை, இது உருவாக்கப்பட்டது. ஸோ 60 கார்பன்களை கொண்டது தான் ஒரு கால்பந்து வடிவத்தில் இருக்கிறதா ஃபுல்லரின் அப்படின்றது. ஸோ இதை கண்டுபிடித்தவர் பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் அப்படின்றவர். ஸோ அதனாலே இதுக்கு வந்து ஃபுல்லரின் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஜியோடென்சிக் அப்படின்னு குவிந்த கூரையின் அமைப்பை போன்று காணப்படும். ஓகேவா, ஜியோடெசிக் அப்படின்ற ஒரு கூரை மாதிரி ஒரு அமைப்பு, கிட்டத்தட்ட ஃபுட்பால் அமைப்பில் தான் இருக்கும். ஸோ இதை உருவாக்கியவர் ஒரு அமெரிக்க சிற்பி பக்மின்ஸ்டர் ஃபுல்லரன் அப்படின்றது. இதை இப்படி தான் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. இதை வந்து ஃபுல்லரன் அப்படின்னு கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னா ரிச்சர்ட் மாலி, ராபர்ட் கால் மற்றும் ஹாரி குரோடோ அப்படின்றவங்க. இவங்க வந்து இதை கண்டுபிடித்தவர்கள். உருவாக்கியவர் ஃபுல்லர், கண்டுபிடித்தவர்கள் ரிச்சர்ட் மாலி, ராபர்ட் கால் மற்றும் ஹாலி குரோடோ அப்படின்றவங்க. அதாவது அதோட தன்மைகளை எல்லாம் கண்டறிந்தவர்கள். ஹைட்ரோ கார்பன் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம். கேட்டனேஷன் அப்படின்றது கார்பனுடைய இணையும் திறன். ஸோ இதனாலேயே கார்பன்கள் மேக்சிமம் ஹைட்ரோ கார்பனாக காணப்படும். ஹைட்ரோ கார்பன் அப்படின்றது மேக்சிமம் நம்ம உடல்கள்லையும் வெளியிருக்கும் உயிருள்ள பொருட்களையும் அதிகமாக ஹைட்ரோ கார்பன், அதாவது கரிம சேர்மங்கள் அதிகமாக இருக்கிறது ஹைட்ரோ கார்பனில் தான். அதாவது மெயினாக உயிரினங்கள் உருவாகி இருக்கிறது இந்த ஹைட்ரோ கார்பனில் தான். அதில் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் அப்படின்றதும் நிறைவுறா ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு 2 வெரைட்டி இருக்குது. ஸோ நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் ஆல்கேன் அப்படின்றது அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். CnH2n+2 அப்படின்றது ஆல்கீன்கள், அதாவது நிறைவுறா ஹைட்ரோ கார்பனை ஆல்கீன்கள் CnH2n, ஆல்கைன்கள் CnH2n-2. ஒருவேளை +2 இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்கேன். ஒருவேளை எதுவுமே இல்லை வெறும் 2n மட்டும் இருக்குன்னா ஆல்கீன். -2 இருக்கு அப்படின்னா ஆல்கைன். ஓகேவா, கேன், கன், கைன் இதெல்லாம் தான். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளுடைய வாய்ப்பாடு எழுதுறோம். அந்த வாய்ப்பாடோட இறுதியில் OH அப்படின்ற பேரை பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். நம்ம முன்னாடியே OH அப்படின்ற ஒன்றத்தை பார்த்தோம், காரத்தில் பார்த்துருப்போம். ஒரு பொருள் OH அப்படின்னு இருந்து அதை தண்ணியில் கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனி வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். அது சாதாரணமான காரங்கள். இதுவே CH அப்படின்ற வார்த்தை முன்னாடி வரணும். கடைசியாக OH அப்படின்ற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆல்கஹால்னு சொல்லுவோம். நான் சொல்கிறதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் CH இருக்கணும், எண்டிங்கில் OH இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஆல்கஹால். ஒருவேளை KOH, NOH அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது ஆல்கஹால் கிடையாது, அது நார்மல் ஹைட்ராக்சைடு. ஸோ CHன்னு ஆரம்பித்து OHனா தான் அது ஆல்கஹால். ஸோ இந்த ஆல்கஹாலை எத்தனை கார்பன் இருக்கோ அதுக்கான பேர் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை வாய்ப்பாடில் ஒரே ஒரு கார்பன் இருக்குது அப்படின்னா அது மெத்தனால். 2 கார்பன் CCன்னு இருக்கும். கார்பன்னா ஒன்றும் கிடையாது, சீன்ற சிம்பிள் போட்டிருப்பாங்க. 2 C இருக்குது அப்படின்னா அதை எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 Cகள் இருக்குது அப்படின்னா அது ப்ரொப்பனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொப்பனாலை நம்ம டைரக்டாகவும் அரேஞ்ச் பண்ணலாம். OH கடைசியாகவும் எழுதலாம், OH நடுவுலையும் எழுதலாம். OH கடைசியாக எழுதுனா அது 1 ப்ரொப்பனால், OH நடுவில் தூக்கி எழுதணும் அப்படின்னா அது 2 ப்ரொப்பனால். ஒன்றும் கிடையாது. OH கடைசி கார்பனில் எழுதுறோம் அப்படின்னா ஒரு கார்பனோட மட்டும் அது அட்டாச் ஆகிருக்கு, அது 1 ப்ரொப்பனால். OH தூக்கி நடுவில் போட்டோம் அப்படின்னா அது 2 கார்பன், அதாவது நடுவில் இருக்கும் 2வது கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, அதனால அது 2 ப்ரொப்பனால். இதுவே 4 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அதை பியூட்டனால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதைப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லைனில் எழுதலாம் 1 பியூட்டனால். அந்த CH வந்து வேற இடம் மாற்றி எழுதணும் அப்படின்னா 2 மெத்தில் 1 ப்ரொப்பனால் அப்படின்றது. இது எல்லாமே IUPAC நேம். ஆனால் ஆல்கஹாலுக்கு பொது பெயர் ரொம்ப 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 முக்கியம். ஒரு கார்பனோட இருந்துச்சு அப்படின்னா அது மெத்தில் ஆல்கஹால், 2 கார்பனோட இருந்துச்சுன்னா அது எத்தில் ஆல்கஹால், 3 கார்பனோட இருந்துச்சு அப்படின்னா அது N ப்ரொப்பைல் ஆல்கஹால். இதுவே
OH நடுவில் போட்டிருந்தாங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். 4 கார்பனோட இருந்துச்சு அப்படின்னா N பியூட்டைல் ஆல்கஹால். இதுவே ஒரு CH தூக்கி மேலே போட்டிருந்தாங்கன்னா ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். இப்போ ஒரு வாய்ப்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா முதல் CH இருக்கணும்னு சொன்னேன், கடைசியாக OH இருந்தால் என்னன்னு சொன்னேன், ஆல்கஹால்னு சொன்னேன். அதே மாதிரி தான் முதல் CH இருக்கணும், கடைசியாக COOHன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ வெறும் OH கிடையாது, COOHன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், ஒரு கார்பன் அப்படின்னா மெத், 2 கார்பன்னா எத், 3 கார்பன் அப்படின்னா ப்ரூட்டோ அதாவது புரோட்டனைல், இதுவே வந்து ப்ரோப்போ. ஓகே, 3 கார்பன்னா ப்ரோப்போ, 4 கார்பன்னா பியூட்டோ. ஓகேவா? ஸோ முதல்ல ஒரே ஒரு HCOOHன்னு இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பாடில் ஒரே ஒரு கார்பன், ஒரே ஒரு C இருக்கு பாருங்க, அதனால இது மெத்தனாயிக் அமிலம். CH3COOH, இதில் 2 கார்பன் இருக்கு, அதுக்கு எத்தனாயிக் அமிலம். அடுத்தது CH3CH2COOH, இந்த ஈக்குவேஷனில் 3 கார்பன் இருக்கு, புரோப்பனோயிக் அமிலம். CH3CH2CH2COOH, இது பியூட்டனாயிக், 4 கார்பன் இருக்கிறதுனால இது பியூட்டனாயிக் அமிலம். இதுக்கான பொது பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். HCOOHன்றத ஃபார்மிக் அமிலம், எறும்பு கொடுக்குகளையும் தேனி கொடுக்குகளையும் இருக்கிறது தான். CH3COOH அசிட்டிக் அமிலம் அப்படின்றது. மீதி இருக்கிறது CH3CH2COOH புரோப்பனோயிக் அமிலம், அப்புறம் 4ஆ இருக்கிறது N பியூட்ரிக் அமிலம். அதுவே CHCOOHனா அது கார்பாக்சிலிக் அமிலம், CHO அப்படின்னா அது ஆல்டிஹைடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கார்பன் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ முதல் ஹெச்சில் CHல் ஆரம்பிக்கணும், கடைசியாக COHல முடியணும். ஸோ HCOH அப்படின்னா ஒரே ஒரு C இருந்துச்சுன்னா என்னது, மெத்தனால். CH3CHO, இதில் 2 C இருக்கு அப்படின்னா என்னது, எத்தனால். CH3CH2CHO, 3 கார்பன் இருக்கு, புரோப்பனால். ஸோ CH3CH2CH2CHO, 4 கார்பன் இருக்கு, பியூட்டனால். ஓகேவா? முன்னாடி ஆல்கஹால்னு பார்த்தோம், இது பியூட்டனால். ஓகேவா? ஸோ எத்தனை கார்பன் இருக்கோ அதை வைத்து இந்த பெயர்கள் மாறும். பொது பெயர்களும் ரொம்ப முக்கியம். HCHOக்கு ஃபார்மால்டிஹைட் அப்படின்வாங்க, CH3CHOக்கு அசிட்டால்டிஹைட், CH3CH2CHO புரோப்பியனால் ஹைடு அப்படின்றது. அடுத்தது பியூட்டரால் ட்ரைஹைடு அப்படின்றது. அடுத்தது கீட்டோன்கள். ஸோ கடைசியில் CO இருக்கணும், முதல்ல CH இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கடைசி இருக்காது, கீட்டோன்கள் நடுவில் தான் எப்போவுமே எழுதுவாங்க. கீட்டோன்களோட அழகே என்ன அப்படின்னா அது எப்போவுமே வாய்ப்பாடோடைய நடுவில் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆல்கஹால் OHம் கடைசியாக தான் வரும், கார்பாக்சிலிக் அமிலம் COOHம் கடைசியாக தான் வரும், ஆல்டிஹைடுகள்னு சொன்ன CHOவும் கடைசியாக தான் வரும். ஆனால் கீட்டோன்கள் எப்போவுமே நடுவில் தான் வரும். ஸோ CO அப்படின்றது நடுவில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொருள்களை கீட்டோன்கள், ஸோ புரோப்பனோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரோப்பனால், புரோப்பனோன், அந்த மாதிரி நோன் அப்படின்னா அது கீட்டோன்கள். ஸோ ஒரு வாய்ப்பாடை எடுக்கிறோம், CH3COCH3. இதில் எத்தனை C இருக்கு, 3 C இருக்கு. 3 Cனா புரோப்போன்னு வரணும்னு சொன்னேன், இது கீட்டோன்கள். ஸோ புரோப்பனோன். அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, CH3CH2COCH3, எத்தனை கார்பன் இருக்கு, 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன்னா பியூட்ல வரணும்னு சொன்னேன், அதனால இது பியூட்டனோன். அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, CH3CH2COCH2CH3, எத்தனை கார்பன் இருக்கு, கூட்டினா 5 கார்பன் வரும். ஸோ 5 கார்பன் அப்படின்னா பென்டோ, ஸோ 3 பென்டனான். ஸோ மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் அப்படின்னா பேர்லேயே இருக்குது. அப்போ மெத்தில் ஆல்கஹால் தான் அதிகமாக இருக்கணும். எவ்வளவு இருக்கணும்னா 95% மெத்தில் ஆல்கஹால் இருக்கணும். அதாவது 95% எத்தனால் இருக்கணும், 5% மெத்தனால் இருந்துச்சு அப்படின்னா அது மெத்தில் ஆல்கஹால். ஆல்கஹால் அப்படின்றதே எத்தனால் தான். ஓகேவா? அதில் மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னா மெத்தனால் கலந்துருக்குன்னு அர்த்தம். எரி சாராயம் அப்படின்றதுல 95.5% எத்தனாலும் 4.5% நீரும் இருக்கணும். ஸோ படிக வடிவ மற்ற கார்பன்கள் என்ன, படிக வடிவமற்ற கார்பன்கள் என்னன்னா நிலக்கரி, நம்ம சாதாரணமான மரக்கரி, விளக்குடைய கருப்பு கார்பன், வாயு கார்பன், பெட்ரோலியம் கரி, இது எல்லாமே படிக வடிவமற்ற கார்பன்கள். அடுத்த டாபிக் கார்பன் ஐசோடோப்புகள். ஐசோடோப்புகள் அப்படின்னா நிறைய எண் வந்து மாறி இருக்கும், அணு எண் வந்து சேமா இருக்கும். அப்படி நம்மளுடைய கார்பன்ல 3 விதமான ஐசோடோப்புகள் இருக்கு. C12, C13, C14 அப்படின்றது. C12
C13 ரெண்டும் நிலையான கார்பன், அதாவது அதில் இருந்து எந்த கதிர்வீச்சும் வராது. இதுவே C14 அப்படின்றது கதிரியக்கத்தன்மை கொண்ட ஐசோடோப். ஸோ இதை தான் வந்து ஒரு பொருளுடைய ஆயுட்காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பன் டேட்டிங் அப்படின்ற இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த C14 அரை ஆயுட்காலம் அப்படின்றது 5730 வருடங்கள். கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களுடைய பயன்கள். ஹாலோஜனேற்றம் அப்படின்னா ஹாலோஜனேற்றம் பெற்ற கார்பனுடைய சேர்மங்கள் குளிர்விப்பான்கள். மெயினாக நம்ம ஃப்ரிட்ஜில் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறது ஃப்ளோரோ கார்பன், இது எல்லாமே குளிரில் வந்து யூஸ் பண்ணுறது. CS2 அப்படின்றது விஸ்கோஸ் ரேயான் செயற்கைப்பட்டு அப்படின்றதும் செல்ஃபோன் தயாரிக்கவும் கார்பனும் அதோட சேர்மங்களும் பயன்படுத்தப்படுது. அடுத்தது கிராஃபைட்டுடைய பண்புகள். ஸோ கிராஃபைட் அப்படின்றது கரிய நிற ஒளிபுகா திடப்பொருள். நம்ம எப்படி வந்து நம்ம டைமண்ட்க்கு பார்த்தோம், அது நிறமற்ற ஒளியை வந்து எதிர் திசையில் வந்து நம்ம பளபளன்னு இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் கிராஃபைட் வந்து ஒளியே இல்லாத ஒரு பொருள், கரிய நிறத்தில் தான் இருக்கும். இதோட உருகுநிலை 3700 டிகிரி செல்சியஸ். இதோட அடர்த்தி 2.3 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். இது ரொம்ப மென்மையானது, தொடுவதற்கு வளவளப்பானது, வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் தன்மையுடையது. நைட்ரஜன் மற்றும் அதோட சேர்மங்கள், இதுதான் நம்ம டாப்பிக்ல நெக்ஸ்ட். ஸோ இப்போ கார்பன் முடிச்சாச்சு, அடுத்தது நைட்ரஜன். நைட்ரஜன் நம்மளோட தனிம வரிசை அட்டவணையில் 15வது தொகுதியில் இருக்கு. நைட்ரஜனோட குறியீடு N, அதோட அணு எண் 7, அணு நிறை அப்படின்றது 14, இணைத்திறன் 2 இல்லது 5, சில இடங்கள்ல 2, சில இடங்கள்ல 5ஆகவும் இருக்கும். நம்ம கார்பனுக்கு மட்டும்தான் இணைத்திறன் 4னும். ஸோ அதில் தான் முக்கியமான அந்த கேண்டனேஷன் ப்ராசஸ் இருக்குன்றதையும் பார்த்தோம். ஸோ நைட்ரஜனை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் 1772 கண்டுபிடிக்கிறாரு. நம்மளுடைய வளிமண்டலத்தில் 78%, அதாவது 4/3 நமக்கு நைட்ரஜனாக தான் இருக்கு. ஏன் இவ்வளவு நைட்ரஜன் அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள், அதாவது உயிரினங்கள் வாழறதுக்கு புரோட்டீன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய மசில், நம்மளுடைய உள்ள இருக்கும் டிஷ்யூஸ் எல்லாமே புரோட்டீன்களால் ஆனது. அந்த புரோட்டீன்கள் எதுலேருந்து உருவானது அப்படின்னா நைட்ரஜன்கள்லேருந்து உருவானது. அதனால தான் நம்மளோட வளிமண்டலத்தில் நைட்ரஜன் அப்படின்றது அதிகம். சால்பீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய KNO3, சோடியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிசால்பீட்டர் மற்றும் அமோனியம் உப்புகளாக தான் நம்ம பூமியில் நைட்ரஜன் பெருமளவில் காணப்படுது. நைட்ரஜனை நிலைப்படுத்துதல். இது என்ன நைட்ரஜனை நிலைப்படுத்துதல் அப்படின்னா நம்ம வளிமண்டலத்தில் நைட்ரஜன் ஒரு வாயுவாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட வாயுவையே தாவரங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால நைட்ரஜன் வாயுவாக இருக்கிறத நைட்ரஜன் அயனியாக மாற்றி நம்மளுடைய நிலத்தில் அது சேர்த்து வைக்கும். இதுக்கு பேர் தான் நைட்ரஜனை நிலைப்படுத்துதல் அப்படின்றது. ஸோ வளிமண்டலத்தில் இருக்கும் நைட்ரஜனை தான் வந்து யூஸ் பண்ணும் தன்மையான நைட்ரஜன் சேர்மமாக வந்து மாற்றுவது தான் நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் அப்படின்றது. வளிமண்டல நைட்ரஜன் சேர்ம நிலை மாற்றும் முறைகள். இதில் அமோனியம் தயாரித்தல். ஸோ நைட்ரஜனை கூட நம்ம முக்கியமாக தயாரிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அமோனியம். இதற்கான முறைக்கு பேர் ஹேபர்ஸ் ப்ராசஸ் அப்படின்வாங்க, ஹேபர் முறை அப்படின்றது. இந்த ஹேபர் முறையில் நைட்ரஜனை 1% விகிதத்திலையும் ஹைட்ரஜனை 3% நம்ம எடுத்துக்கணும். விகிதத்திலும் சதவீதம்ல விகிதம் 1:3 ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அமோனியம் தயாரித்தல் அந்த ஹேபர் ப்ராசஸில் இந்த ரேஷியோ 1:3. நைட்ரஜன் 1 மடங்கு, ஹைட்ரஜன் வந்து 3 மடங்கு எடுத்து அதை உயர் அழுத்தம் 200 - 900 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வரைக்கும், அதாவது 770 கெல்வின் அந்த வெப்பநிலையில் நம்ம ஹீட் பண்ணும்பொழுது அதில் இருந்து அதன் மூலயமா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமோனியம் தயாரிக்கலாம், NH3. இதில் வினைவேக மாற்றி, அதாவது வினைவேக மாற்றி அப்படின்றது என்ன அப்படின்னா கேட்டலிஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு வினை செயலை இன்னும் வேகமாக மாற்றுறதுக்கு மாலிபிடினம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அமோனியம் தயாரித்தல் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நைட்ரஜன் நிலைப்படுத்துதல், இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னா நைட்ரஜன் நிலைப்படுத்துதல், நிலை நிறுத்துதல். ஸோ வாயுவாக இருக்கும் நைட்ரஜனை நம்ம மண்ணில் நிலை நிறுத்துறது. இதற்கு பல உயிரினங்களுடைய வேலை தேவை. ஸோ முதலில் நைட்ரஜனை நிலை நிறுத்துறதுக்கு ரைசோபியம், அசிட்டோபாக்டர், நாஷ்டாக் இந்த மாதிரியான உயிரினங்கள் ரொம்ப முக்கியம். அந்த நிலை நிறுத்தின அந்த நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றுறதுக்கு அமோனியாவாக்கும் பாக்டீரியா மற்றும் புஞ்சை, ஃபங்கஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அமோனியாவை நைட்ரேட் ஆக மாற்றுறது நைட்ரோசோமோனாஸ் மற்றும் நைட்ரோபாக்டர் அப்படின்ற உயிரினம். திருப்பி நமக்கு தேவைப்படாத அந்த நைட்ரேட்டுகளை நைட்ரஜன்களாக வெளியேற்றதுக்கு சூடோமோனாஸ் அப்படின்ற ஒரு உயிரினம் தேவைப்படுது. ஸோ நைட்ரஜன் என்னென்ன சேர்மங்களில் கிடைக்குது அப்படின்னா நைட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய C++N அப்படின்றது நைட்ரோ சேர்மம் NO2, அமீன்கள் NH2, அதாவது டைசோனியம் உப்புகள் டயசோனியம் உப்புகள் N2Cl2, அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்ற இதுலையும் அமில அமைடு இதுலையும் நமக்கு நைட்ரஜன் ஒரு சேர்மமாக நமக்கு கிடைக்குது. ஹீலியம் வாயுவை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா லாக்கியர் அப்படின்றவர் தான் ஹீலியம் வாயுவை கண்டுபிடிக்கிறார்.
நம்ம முன்னாடி அமோனியம் தயாரிக்கிறது ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அந்த அமோனியாவுடைய பண்புகள் வந்து பார்ப்போம். அமோனியா அப்படின்றது நிறமற்ற வெங்காய மணமுடைய ஒரு வாயு. ஸோ அமோனியாவோட என்ன வாசனை மனம்னு கேட்டாங்கன்னா வெங்காய மனம் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜனை ஒரு மடங்கு, அதாவது நைட்ரஜனை ஒரு மடங்கும் ஹைட்ரஜன் 3 மடங்கும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அமோனியா கிடைக்கும். அமோனியா மெயினாக குளிர்சாதன பெட்டிகளில் உரைய வைக்கிறதுக்காக அதிகமாக பயன்படுத்தப்படுது. அமோனியா மற்றும் உப்பு யூரியா தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தப்படும். மெயினாக நைட்ரிக் அமிலம் தயாரிக்க நமக்கு எது தேவை அப்படின்னா அமோனியம் தேவை. அதுக்கப்புறம் Na2CO3 சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உப்பு தயாரிக்கவும் அமோனியா ரொம்ப ரொம்ப தேவை. ஹைட்ரஜன் தயாரிக்கவும் அமோனியா நமக்கு தேவை. NH3 அதாவது இந்த அமோனியாவுடைய சோதனை, சிவப்பு லிட்மஸ் பேப்பரை நம்ம அமோனியாவில் விட்டோம் அப்படின்னா அது நீளமாக மாறும். NH3 + HCl இதோட சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா NH4Cl அமோனியம் குளோரைட் அப்படின்ற ஒரு உப்பு நமக்கு உருவாகும். அடுத்தது நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நைட்ரஜனுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ நைட்ரிக் அமிலத்துக்கு பேர் வந்து அக்வா போர்டிஸ் இல்லைனா மதுசாராயம் அப்படின்வாங்க. அரிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். நைட்ரிக் அமிலம் தயாரிக்கும் முறைக்கு பேர் சிலி உப்பு பீட்டர் முறை அப்படின்வாங்க. NaNO3 இதிலிருந்து தான் நம்ம நைட்ரிக் அமிலத்தை தயாரிப்போம். நைட்ரிக் அமிலம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நிறைய தனிமங்கள் கரைகிறது நைட்ரிக் அமிலத்தில் தான். ஸோ அதுக்கு பேரே வந்து ராஜ திரவகம் அப்படின்வாங்க. ஸோ கோல்டு எதில் கரையும் அப்படின்னா ராஜ திரவகத்தில் மட்டும்தான் கோல்டு கரையும். நார்மலான நைட்ரிக் ஆசிட்ல மேக்ஸிமம் எல்லாமே கரைஞ்சிரும். வெள்ளியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தாமிரமாக இருக்கட்டும், எந்த உலோகமாகவே இருந்தாலும் அது நைட்ரிக் அமிலத்தில் கரைஞ்சிரும். ஆனால் கோல்டு மட்டும்தான் நைட்ரிக் அமிலத்தில் கரையாது. அப்படி அந்த நைட்ரிக் அமிலத்தை யூஸ் பண்ணி தான் ராஜ திரவகம்னு ஒன்று தயாரிப்பாங்க. அதில் தான் கோல்டு கரையும். அந்த ராஜ திரவகம் தயாரிக்கிறதுக்கு நைட்ரிக் அமிலம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வெடிப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு TNT, TNP, TNB மற்றும் டைனமைட் இந்த வெடிப்பொருட்கள் தயாரிக்கலாமே நமக்கு நைட்ரிக் அமிலம் ரொம்ப தேவை. அடுத்தது பார்க்கறது நைட்ரஸ் அமிலம். நைட்ரிக் அமிலம்ன்றது வேற, நைட்ரஸ் அமிலம்ன்றது வேற. நைட்ரிக் அமிலம் அப்படின்றது HNO3, இது நைட்ரஸ் அமிலம் HNO2. இது ஒரு வலிமை குறைந்த ஒரு காரப்படி அமிலம். குளிர்ந்த நீர்த்த கரைசல் வடிவில் தயாரிக்கப்படுகிறது. இதோடைய பயன்கள் வந்து தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கான உரங்கள் தயாரிக்க நைட்ரஸ் அமிலம் யூஸ் பண்ணப்படுறது. வெள்ளி, தங்கம், பிளாட்டினம் சுத்திகரிப்பில் நைட்ரஸ் அமிலம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணப்படுது. நீராவி விசையாழியை கண்டுபிடித்தவர் பார்சன். ஸோ நீராவி அதை கொண்டு நம்ம வந்து அந்த மூமெண்ட் நீராவி இன்ஜின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்சன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்கார். அடுத்தது நைட்ரிக் ஆக்சைடு NO. ஸோ நைட்ரஜன் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. இதை நைட்ரஜன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தயாரிப்பு இடி மின்னல் மழையில் மின்னலின் மின்கசிவு நடைபெறும் பொழுது இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ இயற்கை சீற்றத்தினால இயற்கையாகவே உற்பத்தி பண்ணப்படுறது நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது. இது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா திசுக்களில் உடற்கூறு மற்றும் செல்லுலார் உயிரின செய்முறையின் வரம்புகளை கட்டுப்படுத்துகிறது. ஸோ வந்து நம்ம திசுக்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அதோட உடற்கூறு அது உள்ள பார்க்கறதுக்கு அதோட சில கட்டுப்படுத்துறதுக்கு நோய் எதிர்ப்பாற்றலுக்கும் செல் இறப்பு இயக்கம் ஒழுங்குமுறையில் இதோட பங்கு அதிகமாக இருக்கு. அடுத்தது நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்றது சிரிக்க வைக்கும் வாயு, ரொம்ப முக்கியமான ஒரு வாயு. இப்போல்லாம் வந்து குளோரோஃபார்ம் மேக்ஸிமம் கொடுக்கறதில்ல, இந்த நைட்ரஸ் ஆக்சைடு தான் கொடுக்குறாங்க மெயினாக குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது. ஸோ இந்த சிரிக்கும் வாயு, ஸோ இந்த வாயுவை நம்ம வந்து சுவாசித்தோம் அப்படின்னா நமக்கு சிரிப்பு வரும். ஸோ அதோட ஃபார்முலா வந்து NH4NO3, இதில் இருந்து N2O + 2H2O, இதில் இருந்து தான் நம்ம N2O தயாரிக்கிறோம். அடுத்தது அமோனியம் நைட்ரேட். இதோடைய முக்கியமான பயன்கள் அறுவை சிகிச்சை மற்றும் பல் மருத்துவத்தில் உணர்வு நீக்கி, மெயினாக அந்த உணர்வை நீக்கிறதுக்கு, அதாவது நம்ம அந்த ஒரு இடத்துல மட்டும் மறுத்து போகிறது லோக்கல் அனஸ்தீஷான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது அமோனியம் நைட்ரேட். ராக்கெட் மற்றும் மோட்டார் பந்தயத்தில் இன்ஜினில் வெளியாகும் ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு, ஸோ ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அமோனியம் நைட்ரேட் வந்து ஃபியூயலோட கலப்பாங்க. ஹைட்ரஜன் டை ஆக்சைடு N2O, இது சிவப்பு பழுப்பு நிறமான நச்சு வாயு. இது வந்து காற்றை மாசுபடுத்துகிறது. ஸோ கெமிக்கல் பிளான்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் அனல் மின் நிலையங்கள்லேருந்து வெளியே வரதுலாம் இந்த NO2 தான். ஸோ இது வந்து ஒரு காற்று மாசுபடுத்தி. இதை எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா 2NO2 + O2 2NO2. இதோடைய பயன்கள் ஆக்சிஜனேற்ற வினைகளில் வினையூக்கியாக இருக்கும். ஸோ ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா ஒரு பொருளில் ஆக்சிஜனை வந்து உள்ள நுழைக்கிறது தான் ஆக்சிஜனேற்றம்னு சொல்லுவோம். அந்த வினைகளில் அந்த வினையை சீக்கிரமாக நடத்துறதுக்கு வினையூக்கியாக இருக்கிறது நைட்ரஜன் டை ஆக்சைடு. ராக்கெட்டுடைய எரிபொருள்கள் இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க.
நைட்ரஜனுடைய ஐசோடோப்புகள் முன்னாடி நம்ம கார்பனுடைய ஐசோடோப்புகள் பார்த்தோம். இப்போ நைட்ரஜனுடைய ஐசோடோப்புகள் அப்படின்னா அணு எண் சேமா இருக்கும், நிறை எண் மாறுபட்டு இருக்கும். ஸோ ஹைட்ரஜனுக்கு 4 ஐசோடோப்புகள் N14, N13, N14, N15, N16 அப்படின்னு 4 ஐசோடோப்புகள். இதில் 14ம் 15ம் நிலையானது, 13ம் 16ம் கதிரியக்க தன்மை கொண்டது. ஸோ N13 அதோடைய அரை ஆயுட்காலம்ன்றது வெறும் 10 நொடிகள், 10 செகண்ட் தான். N16 கன நீருக்கு பதிலாக அணு உலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. N15 தாவரங்கள் உணவின் மூலம் பெறப்படுகிறது. வட தென் துருவங்களில் தோன்றும் அரோரா போரியாலிஸ் மற்றும் அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ் போன்ற விண்வெளி அதாவது விண்ணொளி தோற்றம் N14 காரணமாக உருவாகிறது. ஸோ நீங்கள் வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல் லைட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்க்கறதுக்காக நிறைய பேர் இந்த நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட் இங்கெல்லாம் போவாங்க. அதுக்கு பேர் அரோரா போரியாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதனால அங்கே வானத்தில் உருவாகுது அப்படின்னா அங்கே N14 நம்ம வளிமண்டலத்தில் N14 அதிகமாக காணப்படும் பொழுது இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தோற்றம் இரவு நேரங்களில் வானத்தில் தென்படும். நம்ம தனித்தனியாக ஹைட்ரஜன் அதுலேருந்து தயாரிக்கப்படும் பொருள்கள் அதோட பயன்கள் பார்த்தோம். இப்போ ஹைட்ரஜன் சேர்மங்களுடைய பயன்கள். நீர்ம அமோனியா இது ஒரு கரைப்பானாக பயன்படுகிறது. பனிக்கட்டி தயாரிக்கும் கருவிகளில் அமோனியா குளிர்விப்பான தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. செயற்கைப்பட்டு யூரியா, உரங்கள், சலவை சோடா ஆகியவை தயாரிக்க நைட்ரஜன் அதிகமாக பயன்படுது. நைட்ரஸ் ஆக்சைடு மயக்க பொருளாக பயன்படுத்தப்படுது. அசோசாயங்கள் அப்படின்றது நம்மளுடைய மெயினாக இந்த அசோசாயங்கள் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அசோசாயங்கள் தயாரிக்க நைட்ரிக் அமிலம் பயன்படுகிறது. முதல் அசோசாயங்கள்னா என்ன அப்படின்னா மைக்ரோஸ்கோப் கீழே நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும்பொழுது ஒருவேளை நமக்கு ஒரு சில விஷயங்கள் சரியா தெரியல அப்படின்னா அதுக்கு மேல ஒரு சில சாயத்தை போட்டு அதை மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் கிளியரா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லை நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா இப்போ அவங்க மைட்டோகாண்ட்ரியா பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த முழு செல்லை பார்க்காம மைட்டோகாண்ட்ரியா மேலே மட்டும் ஒரு ப்ளூ கலர் லிக்விட் ஊற்றுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் லிக்விட் மைட்டோகாண்ட்ரியாவில் மட்டும் அந்த ப்ளூ கலரை கொடுக்கும், மீதி எல்லா பார்ட்டும் கலர் இல்லாமல் இருக்கும். அப்போ மைட்டோகாண்ட்ரியா நம்ம கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செல் அதாவது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கறதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம நல்லா உத்து பார்க்கறதுக்கு தேவைப்படுறதா இந்த அசோசாயங்கள். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. மித்தைல் ஆரஞ்சு, கிரிசாய்டின், பிஸ்மார்க் பழுப்பு, காங்கோ சிவப்பு, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இது மெயினாக இந்த அசோசாயங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி கலர்ஸ் தயாரிக்க பயன்படுது. உரங்கள், டிஎன்டி, ஜிடிஎன் போன்ற வெடிப்பொருட்கள் தயாரிக்கவும் ஹைட்ரஜன் சேர்மங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது. கோல்டு மற்றும் சில்வர் தயாரிக்க நைட்ரிக் அமிலம் பயன்படுத்தப்படுது. நீர்ம ஹைட்ரஜன் ஒரே ஒரு குளிர்விப்பானவாக பயன்படுகிறது. கரைப்படா எஃகு தயாரிக்க நைட்ரிக் அமிலம் பயன்படுகிறது. இதில் டிஎன்டி, ஜிடிஎன் இந்த ஃபுல் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்டி அப்படின்றது ட்ரைநைட்ரோடொலுவின் அப்படின்றது அடர் HNO3 நைட்ரிக் ஆசிட், அடர் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் ரெண்டுத்தையும் சேர்த்து தயாரிக்கிறது தான் டிஎன்டி அப்படின்ற இந்த வெடிமருந்து. ஜிடிஎன் அப்படின்றது நைட்ரோகிளிசரின் அல்லது கிளிசரால் ட்ரைநைட்ரேட். ஸோ கிளிசராலுடன் அடர் HNO3 மற்றும் அடர் H2SO4 வினை புரிந்து செயல்படுகிறது. இது முன்னாடி நம்ம பார்த்தது டொலுவின் நைட்ரோ, அதாவது அந்த கலவையோட இந்த ரெண்டும் சேர்ந்து வினை புரிகிறது தான் டிஎன்டி. இதுவே கிளிசரினுடன் HNO3 H2SO4 சேர்ந்து இருக்கிறது தான் நைட்ரோ கிளிசரின் இல்லைன்னா கிளிசரால் ட்ரை நைட்ரோ அப்படின்றது. நைட்ரஜன்லேயே முக்கியமானது நம்மளோட நைட்ரிக் அமிலம். ஸோ நைட்ரிக் அமிலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமிலம். இதில் ரசவாதிகளான அக்வா டாரஸ் என்றும் இது அழைக்கப்படுகிறது. அக்வா டார்டிஸ் அப்படின்னா வலிமையான நீர். 1655ஆம் ஆண்டு முதலில் கிளாபர் இதனை தயாரிக்கிறார். நைட்ரிக் அமிலம் தயாரிக்கும் முறையை ஆஸ்வால்டு முறைன்வாங்க, அமோனியா தயாரிக்கும் முறையை ஹேபர் முறைன்வாங்க, நைட்ரிக் அமிலம் தயாரிக்கும் முறை ஆஸ்வால்டு முறை அப்படின்றது. அதிக அளவில் ஹேபர் முறையில் பெறப்பட்ட அமோனியாவை அந்த அமோனியாவை வச்சு தயாரிக்கிறது தான் இந்த நைட்ரிக் அமிலம். ஸோ 4HNO3 அப்படின்றது அமோனியா பிளஸ் ஆக்சிஜன் அதை பிளாட்டினம் கம்பி மூலமா இந்த வினையை செய்யும் பொழுது 4NO அப்படின்றதும் 6H2O அதுவும் நமக்கு கிடைக்கும். அந்த நைட்ரஸ் ஆக்சைடை வச்சுக்கிட்டு N2 அது கூட திருப்பி ஆக்சிஜனை ஏற்றும் போது இன்னும் ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணும்பொழுது 2NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அந்த நைட்ரஜன் டை ஆக்சைடோட தண்ணியும் இன்னும் நம்ம ஆக்சிஜனையும் கலந்தோம் அப்படின்னா நமக்கு நைட்ரிக் அமிலம் கிடைக்கும். ஸோ இதுதான் நைட்ரிக் அமிலம் தயாரிக்கும் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 4HNO3 தான் நமக்கு ஃபைனலாக இந்த ஃபார்முலாலேருந்து கிடைக்கிறது.
நம்ம கெமிஸ்ட்ரியோட லாஸ்ட் டாபிக் உரங்கள், களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள். முதல்ல நம்ம தாவரங்களுக்கும் அது தேவையான ஊட்டப்பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உரங்கள், களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் என்னன்னு பார்ப்போம். ஸோ தாவரங்கள் முக்கியமாக வளர்கிறதுக்கு தேவையான வாயு அப்படின்றது நம்மளுடைய ஹைட்ரஜன் வாயு தான் நமக்கு தாவரங்கள் வளர்கிறதுக்கு அதிகமாக தேவை. முக்கியமாக தாவரங்களுடைய ஊட்டச்சத்துகள் 3 வகையான இடங்கள்லேருந்து கிடைக்கிது. முதல் காற்றுலேருந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா கார்பன் மற்றும் ஆக்சிஜனாக கிடைச்சிருது. ஸோ காற்றே வாயுவாகவே அதை எடுத்துக்கும். கார்பன் ஆக்சிஜன் வாயுவாகவே எடுத்துக்கும். நீர்லேருந்து கிடைக்கிறது ஹைட்ரஜன். மண்ணில் இருந்தும் நமக்கு நீர்லேருந்து ஹைட்ரஜன், மண்ணில் இருந்து நமக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், கந்தகம், இரும்பு, மேங்கனீசு, போரான், துத்தநாகம், தாமிரம், மாலிபிடினம் மற்றும் குளோரின் இது எல்லாமே நமக்கு மண்ணிலேருந்து கிடைக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், நைட்ரஜன் எங்கே இருந்து கிடைக்குது அப்படின்னா மண்ணிலிருந்து கிடைக்குது. ஹைட்ரஜன் நீர்லேருந்து கிடைக்குது. கார்பன் மற்றும் ஆக்சிஜன் காற்றிலிருந்து தாவரங்களுக்கு கிடைக்குது. எப்படி மனிதனுக்கு ஊட்டச்சத்து குறைவுனால நோய்கள் ஏற்படுதோ அந்த மாதிரி தாவரங்களுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடினால் சில நோய்கள் ஏற்படும். முதலில் ஹைட்ரஜன் குறைபாடு. ஸோ ஹைட்ரஜன் குறைபாடுல குன்றிய வளர்ச்சி, அதாவது செடி நல்லா வளர வேண்டிய உயரத்தில் வளராமலையோ இலைகள் வர வேண்டிய சைஸில் வராமலையோ ஒரு மாதிரி குன்றிய வளர்ச்சியாக இருக்கும். இளம் பச்சை இலைகள் முதிர்ந்து மஞ்சள் இலைகளாக தோன்றுதல், மகசூல் குறைவாக இருத்தல். அப்படின்னா அந்த செடிக்கு ஹைட்ரஜன் பத்தலைன்னு அர்த்தம். அடுத்தது பாஸ்பரஸ் பத்தலை அப்படின்னா பக்க மொட்டுகள் வளர்ச்சி தடைப்படல். ஸோ பக்க மொட்டுகள் அப்படின்னா ஒரு நடுவு மரத்துல இருந்து முக்கியமான அந்த இதுல இருந்து சைட்ல பிரான்ச்சஸ் எல்லாமே வரும். ஸோ முக்கியமான கொம்புல இருந்து சைட்ல வர அந்த பிரான்ச்சஸ் அந்த இடத்த தான் சின்ன சின்ன செடிகள், அதாவது சின்ன சின்ன இலைகள் மாதிரி இருக்கும், அதுதான் பக்க முட்டுகள்னு வாங்க. அதோடைய வளர்ச்சி தடைப்படுதல். முதிர்ச்சி அடைந்த இலைகளில் நுனிகள் மற்றும் விளிம்புகளில் சிவப்பு மற்றும் ஊதா நிறத்தில் காணப்படுதல். ஸோ முதிர்ச்சி அடைந்த இலைகளோட நுனியில விளிம்புல அந்த எட்ஜில் சிவப்பு இல்லைன்னா ஊதா நிறத்தில் ஏதாவது காணப்பட்டுச்சு அப்படின்னா பாஸ்பரஸ் குறைபாடு அந்த செடிக்கு இல்லை அந்த மண்ணில் இருக்குன்றது அர்த்தம். பொட்டாசியம் குறைபாடுனா முதிர்ந்த இலை விளிம்புகளிலிருந்து குளோரோசிஸ் என்னும் பச்சை சோகை ஏற்படும் மற்றும் மெதுவான வளர்ச்சி. ஸோ குளோரோசிஸ் அப்படின்ற பச்சை சோகை, அதாவது எப்படி ரத்த சோகை அப்படின்னா ரத்தமின்மை கம்மியாக இருக்குமோ, குளோரோசிஸ் அப்படின்றது பச்சை சோகை. ஸோ இலைகளில் இருக்க வேண்டிய இந்த பச்சையே கம்மியாக இருக்கும் அப்படின்னா அது பொட்டாசியம் குறைபாடு, மெதுவான வளர்ச்சி. கால்சியம் குறைபாடு அப்படின்னா வேர் தொகுப்பு வளர்ச்சி குறைவு. ஸோ வேறு வளர வேண்டிய சைஸில் வளராமல் கொஞ்சம் குறுகுன மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் கால்சியம் பத்தலை அப்படின்றது அர்த்தம். மெக்னீஷியம், ஒரு இலையில் ஒரு செடியில் மெக்னீஷியம் பத்தலை அப்படின்னா நரம்பின் பகுதியில் திட்டு திட்டுகளாக நிறமிழந்து காணப்படுதல். இலைனா ஃபுல்லாக பச்சையாக இருக்கும், ஆனால் நரம்புக்கு இடையில திட்டு திட்டாக நிறம் இழுத்தல், அந்த கிரீன் மிஸ்ஸிங் மாதிரி இருக்கும். கந்தகம், சல்ஃபர் இல்லை அப்படின்னா இளம் இலைகள் பசுமை நிறத்தை இடத்தல். ஸோ நல்ல கிரீனிஷாக இருக்க வேண்டிய அந்த நிலம் அந்த கலர் இல்லாமல் இருக்கும். ஒருவேளை அந்த செடிக்கு இரும்பு சத்து இல்லை அப்படின்னா இளம் இலைகள் நரம்பிடை பகுதிகளில் பச்சையத்தை இழத்தல், அதாவது நரம்போடைய அந்த பகுதிகளில் பச்சை கலர் இருக்காது. அதுக்கப்புறம் நரம்புகள் மற்றும் பச்சை நிறத்துடன் காணப்படும் பிற இலை முழுவதும் இறந்து விடுதல், அதாவது ஒருவேளை பச்சையா இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இலைகள் இறந்துவிடும். மேங்கனீஸ் குறைபாடு இருக்கு அப்படின்னா நடுத்தர வயதுடைய அதாவது இலைகளின் நரம்பினால் பச்சையம் இடத்தல், அதாவது நரம்புல அந்த பச்சை கலர் போயிடும். துத்தநாகம் இல்லை அப்படின்னா குறுகிய கணுவிடை பகுதிகளில் தோன்றுதல், இலைகள் பரப்பு குன்றி காணப்படுதல். ஸோ கணுவிடைகள் அப்படின்றது நோட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷாக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிளையோடைய அந்த முடிகிற இடத்துலேருந்து திருப்பி ஒரு கிளை முளைக்கும், அதை தான் நம்ம கணுவிடை பகுதின்வோம். அங்கே இருக்கும் இலை குன்றி காணப்படும். தாமிரம் இல்லை அப்படின்னா ஆண் பூக்கள் மலட்டுத்தன்மை, தாமதமாக பூக்கள் பூத்தல். மாலிபிடினம் இல்லை அப்படின்னா இலை முழுவதும் பாதித்து கடைசியில் இலைகள் உதிர்ந்து இலைக்காம்புகள் மட்டும் தாவரத்தில் எஞ்சி இருக்கும். போரான் குறைபாடு இருந்துச்சுன்னா இளம் இலைகள் நிறமாற்றம் அடைந்து இறத்தல். தன்று மற்றும் இளம் காம்புகள் தடித்து கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா போரான் சத்து அது கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்போ நிறைய வகையான உரங்கள், ஸோ உரங்களில் எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வருவோம். இயற்கை உரம் தாவரம் மற்றும் விலங்கு கழிவு பொருட்களிலிருந்து பெறப்படுவதை கரிம பொருட்களாகும். இதை நம்ம இயற்கை உரம் அப்படின்போம். தொழு உரம் அப்படின்னா கால்நடை தீவனம், சாணம், சிறுநீர், இந்த 3 தான் நம்ம தொழு உரம்னு சொல்லுவோம். இல்லை வேற எதுவுமே வராது. கால்நடை தீவனம், சாணம், கழிநீர், இதுதான் தொழு உரம். தொழு உரத்தில் என்னென்ன ஊட்டச்சத்து பொருள்கள் இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் 0.5%, பொட்டாசியம் ஆக்சைடு 0.5%, பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு 0.2%. மக்கிய உரம் காம்போசிட்டின் வாங்க காய்கறிகள், விலங்கினம் மற்றும் சாக்கடை கழிவுகள், களைச்செடிகள், பயிர்களின் வைக்கோல் கூலம் இது எல்லாத்தையும் புதைச்சி வைக்கணும். அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு மக்கி உரமா மாறும். இதை தான் நம்ம காம்போசிட் மக்கிய உரம் அப்படின்றது. ஸோ மக்கிய உரத்தில் என்னென்ன ஊட்டப்பொருட்கள் இருக்கும்னா நைட்ரஜன் 1.4%, பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு 1%, பொட்டாசியம் ஆக்சைடு 1.4%. ஸோ காம்போசிட் உரத்தை இந்தியாவில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அப்படின்றவர்.
அடுத்தது பசுந்தாள் உரங்கள் அப்படின்றது இது என்ன அப்படின்னா ஒரு பயிர் சாகுபடி முடிஞ்சிருச்சு, அறுவடை பண்ணிட்டாங்கன்னா அந்த மிஞ்சி இருக்கும் அந்த செடியை அந்த நிலத்திலேயே அப்படியே உழுது விட்டுருவாங்க. அதாவது அந்த செடியை அந்த நிலத்துல அப்படியே உழுது விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மக்கினதுக்கு அப்புறம் அந்த நிலத்தை திருப்பி உழுது அதுல பயிர் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு பேரு பசுந்தாள் உரங்கள். நைட்ரஜன் குறைந்த செலவில் நிலத்தில் சேர்ப்பது தான் இதன் முக்கிய நோக்கம். இருக்கிறதுலே நைட்ரஜனை குறைந்த செலவில் மண்ணில் சேர்க்கிறது இந்த பசுந்தாள் உரங்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஆவாரை, எருக்கு, புங்கம், அதாவது அப்புறம் சீமை அகத்தி, தக்கை பூண்டு, அவரை இது எல்லாமே இந்த மாதிரி பசுந்தாள் உரங்களாக பயன்படுறது. ஸோ நம்ம இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது அதிக மகசூல் தரது செயற்கை உரங்கள் தான். தாவர வளர்ச்சிக்கு தேவை NPK அப்படின்ற ஒரு 3 விஷயம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த மூன்றும் இந்த செயற்கை உரம் நிவர்த்தி செஞ்சு கொடுத்துரும். ஒருவேளை மண்ணில் இல்லவே இல்லைனாலும் இந்த NPK உரங்கள் போடுவதன் மூலமா செடிக்கு டைரக்டாக கிடைச்சிரும். அதில் ரொம்ப முக்கியமானது சூப்பர் பாஸ்பேட் அப்படின்ற செயற்கை உரம் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இப்போ நம்ம செயற்கை உரங்களோட வகைகள், முதல்ல தழைச்சத்து உரங்கள். இதுக்கு இன்னொரு பேர் நைட்ரஜன் உரங்கள். அதாவது அந்த செடிக்கு தேவையான அனைத்து நைட்ரஜன்களும் இந்த உரங்கள்லேருந்தே கிடைச்சிரும். இப்போ ஒரு செடிக்கு நைட்ரஜன் நல்லா கிடைக்கும் பொழுது அதோடைய புரோட்டோபிளாசத்திலையும் நிறைய நைட்ரஜன் இருக்கும். அதனால பயிர்கள் பசுமை நிறமாக இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும், அதோட மகசூல் அதிகமாக இருக்கும், அந்த மகசூலில் வரும் பொருட்களின் தரமும் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் அமோனியம் சல்ஃபேட் அப்படின்ற இந்த உரத்தில் 24-25% அமோனியாவாகவே அந்த தாவரத்துக்கு கிடைச்சிரும். கால்சியம் அமோனியம் நைட்ரேட் கேன் அப்படின்ற இந்த உரத்துல 20% டைரக்டாவே நைட்ரஜனா இருக்கு. யூரியால 46.6% நைட்ரஜனாவே இருக்கு. இதோட உற்பத்தி செலவு, அதாவது செயற்கை உரங்கள்லயே எதோட உற்பத்தி செலவு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா யூரியாவுடைய உற்பத்தி செலவு. நைட்ரஜன், ஏன் எல்லா உரங்களையும் நைட்ரஜன் நைட்ரஜன் பேசுறாங்க அப்படின்னா நைட்ரஜனுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். DNA RNA உற்பத்திக்கும் அமினோ அமிலங்களோட உற்பத்திக்கும் புரோட்டோபிளாசத்துடைய உருவாக்கத்திற்கும் நைட்ரஜன் முக்கியமா தேவை. யுரேனிய முறிவை, ஓகேவா, இதை கண்டுபிடித்தவர் ஓட்டோ ஹான் அப்படின்றவர். தமிழகத்தின் அதிகமாக பயன்படுத்தப்படும் நைட்ரஜன் உரங்கள் என்ன அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட், யூரியா, அமோனியம் குளோரைட், கால்சியம் அமோனியம் நைட்ரேட், இது எல்லாமே தமிழகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. பாஸ்பரஸுடைய முக்கியத்துவம், பாஸ்பரஸ் ஒரு செடிக்கு எதுக்கு தேவை அப்படின்னா ATP ஆற்றல் உற்பத்தி, DNA மற்றும் RNA உற்பத்தி. கனிச்சத்து உரங்கள், நம்ம முன்னாடி தழைச்சத்து உரங்கள் பார்த்தோம், இப்போ கனிச்சத்து உரங்கள், இதுதான் பாஸ்பேட் உரங்கள். ஸோ கனிச்சத்துக்கு தேவைதான் பாஸ்பேட் உரங்கள். பயிர் வளர்ச்சிக்காக இடப்படுகிறது. விதை முளைக்க, வேர்கள் மற்றும் மலர்கள் தோன்றுவதற்கு, பயிர் முதிர்ச்சி அடைய, தரம் எண்ணிக்கை அதிகரிக்க, வேர்களில் N2 நிலைநிறுத்தும் பாக்டீரியா எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கே பாஸ்பேட் உரங்கள் அதிகமாக தேவை. இதில் கால்சியம் சூப்பர் பாஸ்பேட், இதில் 16-20% பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு அப்படின்ற ஒரு பொருள் காணப்படுது. டை கால்சியம் பாஸ்பேட் மற்றும் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட், இது எல்லாமே அந்த உரத்திலே இருக்கு. சாம்பல் சத்துக்கள், எப்படி நம்ம தழை சத்து அப்படின்னு பார்த்தோம், கனிச்சத்துன்னு பார்த்தோம், அந்த மாதிரி சாம்பல் சத்து உரத்துக்கு பொட்டாசியம் உரம் அப்படின்றது தாவர வளர்ச்சிக்காகவும் மெயினாக பூச்சி, நோய் எதிர்ப்பு, வறட்சி இதை தாங்கிறதுக்கு பொட்டாசியம் சத்து தேவை. இதில் அதிகமாக நம்ம பயன்படுத்தும் உரங்கள் பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் சல்ஃபைட், இது எல்லாமே இது நம்ம உரமா கொடுக்கும் பொழுது ஸோ அதோடைய நோய் எதிர்ப்பு சக்தி, செடியோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இப்போ நம்ம உயிரி உரங்கள் இதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செயற்கை உரங்கள் தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தோம். எப்போ நீர், நிலம், காற்று இது எல்லாமே மாசடையுதோ அப்போவே நம்ம உயிரி உரங்களுக்கு போயிட்டோம். உயிரி உரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம செயற்கை உரங்களை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதையே நுண்ணுயிர்கள் கொண்டு பண்ணோம் அப்படின்னா அதுதான் உயிரி உரங்கள் வாங்க. இதில் எந்தெந்த நுண்ணுயிரிகள்லாம் அதிக பயன்படுத்தப்படுது அப்படின்னா பாக்டீரியாக்கள், புஞ்சைகள், பாசிகள் இதெல்லாமே தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. முதலில் நம்ம நைட்ரஜன் வாயுவாக இருக்கிறத எப்படி நிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்கு நம்ம பயன்படுத்தும் நுண்ணுயிரி பாக்டீரியா. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரைசோபியம் மற்றும் அசிட்டோபாக்டர், நீல பசும் பாசி, அதில் நாஷ்டாக் பயன்படுத்தப்படுது. பாஸ்பேட்டை கரைக்கும் பாக்டீரியால பேசிலஸ் சர்குலண்டஸ், பேசிலஸ் மெஹத்திரியம் அப்படின்ற இந்த பாக்டீரியாவும், ஊட்டப் பொருட்களை உறிஞ்ச உதவும் புஞ்சைகள் என்ன அப்படின்னா குளோமஸ் மற்றும் ஜிஜை காஸ்போரா அப்படின்ற இந்த புஞ்சைகளும் பயன்படுத்தப்படுது. அடுத்த டாபிக் பூச்சிக்கொல்லிகள். ஸோ ஒரு பூச்சிக்கொல்லி அப்படின்னா ஒரு செடியை அதோட மகசூலை தடுக்காம அதை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பூச்சிகளை கொல்றது தான் நம்ம பூச்சிக்கொல்லிகள் அப்படின்றது. ஸோ இது இன்செக்டிசைட் அப்படின்வாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச இன்செக்டிசைட் DDT, டைக்ளோரோ டைஃபீனைல் ஈத்தேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் மாலத்தியன், எண்டோசல்ஃபைன், அப்புறம்
காமன், ஸ்டெயின் இல்லைன்னா லிண்டேன், பிஹெச்சி அப்படின்ற இது எல்லாமே பூச்சிக்கொல்லிகள். இந்தியாவில் முதலில் தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி பிஹெச்சி, பென்சின் ஹெக்ஸா குளோரைடு அப்படின்ற இந்த பூச்சிக்கொல்லி தான் முதல்ல நமக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுச்சு. எலிக்கொல்லிகள் எப்படி பூச்சை கொல்றோமோ அந்த மாதிரி எலிகள், சுண்டெலிகள், அணில்கள் போன்றவை வந்து கொறிக்கும் விலங்குகள். இதை கொல்ல வந்து ஏன்னா விதைகள் நம்ம நட்டிருந்தாங்கன்னா அதுங்களாம் வந்து கொறிச்சு சாப்பிட்டு போயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக துத்தநாக பாஸ்பேட், ஆர்செனிக், தாலியம் சல்ஃபைட், வென் பாஸ்பரஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. புஞ்சை கொல்லிகள், ஸோ புஞ்சைகளை அழிக்க உதவும் வேதிப்பொருட்கள் தாமிர ஆக்சிக்ளோரைடு, போர்டாக்ஸ் கலவை இதுதான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. போர்டாக்ஸ் கலவையோட ஃபார்முலா ரொம்ப முக்கியம். CuSO4 காப்பர் சல்ஃபேட் பிளஸ் காப்பர் ஹைட்ராக்சைடு CaOH2 அப்படின்றது. களை கொல்லிகள் தேவையற்ற செடிகளை அழிக்க, ஏன்னா களை செடின்றது முக்கியமான செடிக்கு நடுவில் முளைக்கிறது. அந்த களை செடிகளை அழிக்க பயன்படுத்தப்படும் பொருள்கள் ஃப்ளூரலின், அட்ரசைன், 2,4-D அதாவது 2,4-D அப்படின்றது டைக்ளோரோ டைஃபினலின் அசிட்டிக் அமிலம். இதெல்லாமே களைக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுது. அடுத்தது உருளைப்புழு கொல்லிகள். இது கார்போஃபியூரைன் மற்றும் பாராத்தியன் அப்படின்றது பாக்டீரியா கொல்லிகளா. ஆரியோமைசின் மற்றும் ஸ்ட்ரெப்டோமைசின் இதெல்லாமே பாக்டீரியா கொல்லிகளாக பயன்படுத்தப்படுது. இப்போ நம்ம உயிர்கொல்லிகள், அதாவது பூச்சிக்கொல்லிகளாக இருக்கட்டும், எலிக்கொல்லிகளாக இருக்கட்டும், களைக்கொல்லிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம செயற்கையாக வந்து வேதிப்பொருட்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ நுண்ணுயிர் தீங்குயிர் கொல்லிகள். ஸோ எப்படி ஒரு நுண்ணுயிரை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த தீங்குயிர் கொல்லிகளை கொல்லலாம். இதற்கு பேர் தான் பயோபெஸ்டிசைட் அப்படின்வாங்க. முதலில் பாக்டீரியாக்களை யூஸ் பண்ணி எப்படி இந்த பொருட்களை வந்து இந்த உயிரினங்களை கொல்லுவாங்க அப்படின்னா, இசிவாட்டா அப்படின்ற 1912 ஜப்பானிய அறிஞர், அவர் தான் பேசிலஸ் துரிஞ்சென்சஸ் என்சிங் அப்படின்ற பூச்சிகளை கொல்லும், அதற்கு பூச்சிகள் கொல்லும் தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ அதில் தான் பேரியலஸ் அப்படின்ற துஞ்செரியன்சின் அப்படின்ற இது முக்கியமான பூச்சிக்கொல்லியாக மாறுச்சு. ஓகேவா, இதை தான் இப்போதைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பூச்சிகளை கட்டுப்படுத்த மற்ற பேசிலை பாக்டீரியாக்களும் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. எப்படி பாக்டீரியாக்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து தீங்குயிர் கொல்லிகளை கொல்றோமோ அந்த மாதிரி வைரஸை யூஸ் பண்ணியும் கொள்ளலாம். 450 வகையான வைரஸ் ஏறக்குறைய 500 கணுக்காலிகளை கொள்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது எல்லாமே அந்த தீங்குயிர் கொல்லிகள் தான். இதில் உயிர் பூச்சி கொல்லியாக பயன்படுத்தப்படும் வைரஸ் முதல் NPV அப்படின்ற ஒரு வைரஸ், CPV, GV இந்த மூன்றும் ரொம்ப முக்கியம். NPV, CP, GV. ஓகேவா, ஸோ இது எல்லாமே நியூக்ளியர் பாலிஹெட்ராசில் வைரஸ் அப்படின்றது தான் NPV. CPV அப்படின்றது சைட்டோபிளாச பாலிஹெட்ராசில் வைரஸ். GV அப்படின்றது கிரானுலோசிஸ் வைரஸ்கள் அப்படின்றது. ஸோ இது மூணுத்தோட பயன் என்ன அப்படின்னா, NPV என்ன பண்ணும்னா அந்த பூச்சியோடைய உட்கருவில் வளர்ந்து அந்த பூச்சி செல்லையே கொன்றும். CPVயோட இது என்ன அப்படின்னா, அந்த பூச்சியோட நடுக்குடல் பகுதியில் போயிட்டு அதோட எபித்தீலிய செல்லில் சைட்டோபிளாசத்தில் வந்து வளரும். அதனால அந்த பூச்சி வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் GV வைரஸ் அப்படின்றது பூச்சியின் உட்கருவிலோ விருந்தோம்பியின் மூக்கு குழலிலோ வளர்ந்து அந்த பூச்சியை கொல்லும். நடைமுறையில் உள்ள வைரஸ்களை உயிர் பூச்சி கொல்லிகள் என்னென்னலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நெல் கார்டம் அப்படின்ற பாக்குலோஹீலியோத்திஸ் அப்படின்றது, பைரோடோசஸ் VHS மற்றும் வீரான் H, கைக்செக் அப்படின்றதும், பாலிவீரோசைடு இது எல்லாமே நம்ம நடைமுறையில் இருக்கும் வைரஸ் உயிர் பூச்சிக்கொல்லிகள். முதல்ல நம்ம பாக்டீரியா பார்த்தோம், அடுத்தது வைரஸ் பார்த்தோம். இப்போ புஞ்சை உயிர் பூச்சிக்கொல்லிகள் ஃபங்கல் பயோபெஸ்டிசைட். ரஷ்யாவில் கொலராடோ வண்டுகளை கட்டுப்படுத்த பெவேரியன் பாசியானா அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா, பெவேரியன் பாசியானா அப்படின்ற புஞ்சை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுச்சு. எலுமிச்சை மரத்தீங்குயிரிகளை அழிக்க அசரென்சோனியா அப்படின்னு அஷர்சோனியா அப்படின்ற ஒரு புஞ்சை பயன்படுத்தப்பட்டுச்சு. மெட்டாசியம் அப்படின்ற புஞ்சை இலை துத்துவ பூச்சிகள், அதாவது தவளைகள், தத்து பூச்சிகள் இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு மெட்டாசியம்னு சொல்றாங்க, மெட்டாரைசியம் அப்படின்ற புஞ்சை அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் ட்ரைகோடெர்மா ஹர்சானியம் மற்றும் டைகோடெர்மா விரிடே அப்படின்ற 2 பூச்சி அதாவது புஞ்சை கொல்லிகளும் அதிகமாக தாவரங்கள்ல பயன்படுத்தப்படுது. வணிக பெயர்கள் விற்பனையில் உள்ள புஞ்சை உயிர்கொல்லிகள் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்விட், ட்ரையோ-O2, எக்கோஃபிட், சாயில் கார்டிஸ் அப்படின்றது. டைனமைட்டை கண்டுபிடித்தவர் நோபல் அப்படின்றவர். ஸோ இது என்ன அப்படின்னா தீங்குயிர் பூச்சிகளின் பட்டியல். ஸோ எந்த தாவரத்திற்கு எந்த தீங்குயிர் பூச்சிகள் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு, எந்த தீங்குயிர் பூச்சி எந்த தாவரத்துக்கு என்ன சேதாரம் கிரியேட் பண்ணுதுன்றது ஒருவேளை ஒரு சில இடங்களில் இதை டைரக்ட் கொஷினாகவும் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூச்சியோட பேரை கொடுத்துட்டு இதனால் வந்து பாதிக்கப்படும் தாவரம் எது அப்படின்ற கேள்வியில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா பொறுத்துக வகையான கேள்வியிலையும் இருக்கலாம். ஸோ இந்த தீங்குயிர் அந்த பூச்சியோட பேரும் எந்த தாவரத்தில் இது சேதம் ஏற்படுத்துது அப்படின்றதும் தெரியணும். அதுவே நம்மளோட நெல், முதல் தாவரம் நம்மளோட நெல்,
நெல்லில் 2 வகையான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று துண்டு துளைப்பவை அப்படின்றது, அந்த தண்டுகளில் வந்து தண்டோடைய மையப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா துளையிட்டு இருக்கும். அடுத்தது இலை துளைப்பவை. ஸோ 2, தண்டுலையும் துளைக்கும் இலையிலையும் துளைக்கும். தண்டு துளைக்கிறது எது அப்படின்னா கைலோபாலிக்ரைசா அப்படின்றதும், இலை துளைப்பவை அப்படின்றது மரஸ்மியா பட்னாலிஸ் அப்படின்றதும். ஸோ இந்த ரெண்டும் வந்து நெல்லில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இதுவே கரும்பில் தண்டு துளைப்பவை, துண்டு துளைப்பவை நான் நெல்லில் சொல்லிட்டு தண்டு துளைப்பவை. கரும்பில் தண்டு துளைப்பவையில் என்ன அப்படின்னா கைலோ இன்பெக்ஸ்டா டெல்லஸ் அப்படின்றது கரும்பில் அந்த தண்டு பகுதிகளில் புழுக்கள் வந்து அந்த அழிக்கிறது. வேர்க்கடலையில் இலை தின்பவை அப்படின்றது அம்செக்டா அல்பிஸ்ட்ரைகா அப்படின்றது வேர்க்கடலையில் பாதிப்பை ஏற்படுத்துது. தேங்காயில் பாதிப்பை ஏற்படுத்துவது ஓரிக்டஸ் ரைனோசரஸ் அப்படின்ற இது ஒரு வகையான வண்டு. தக்காளியில் பாதிப்பை ஏற்படுறது ஹீலிபோத்திஸ் அர்மி ஜெரா அப்படின்றது. தக்காளியில் பூ, மொட்டுகள், பழங்களில் லார்வா அந்த புழுக்கள் தங்கி அந்த தக்காளியை வீணாக்கிடும். ஸோ என்னென்ன பூச்சிகள் எந்தெந்த தாவரத்தில் சேதாரம் ஏற்படுத்துதுன்றது கட்டாயம் தெரியணும். இப்போ நம்ம ஒரு செடியிலையும் இருக்கும் பூச்சி தீங்குயிர்கள் என்னென்னு பார்த்தோம். இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா மண் இடுதல் அப்படின்றது முதல் முறை. மண்ணில் பூச்சிக்கொல்லியை கலப்பதன் மூலம் வேர்ல தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். எக்ஸாம்பிள் குளோரோபைரிபஸ் அப்படின்றது. தூவுதல், தண்டு மற்றும் இலைகளை கடிக்கும் மற்றும் துளைக்கும் பூச்சிகளை பூச்சிக்கொல்லிகள் தூவுதல் மூலம் கட்டுப்படுத்தலாம். இதில் என்னன்னா மேலத்தியன் மற்றும் லிண்டேன் தயோடேன். ஸோ எந்தெந்த பூச்சிக்கொல்லிகளை மண்ணில் இடணும், எந்த பூச்சிக்கொல்லிகளை தூவணும், எந்த பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கணும்ன்றது தெரியணும். சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பூச்சிக்கொல்லி தெளிப்பான் மூலம் கட்டுப்படுத்தலாம். டைமித்தோயேட், மெட்டாசிஸ்டாக்ஸ் அப்படின்ற இது எல்லாமே நம்ம வந்து தெளிக்கிறது. ஸோ மண் இடுதல், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த விதையை நடும்பொழுது மண்ணில் வந்து பூச்சிக்கொல்லி இடணும். அதுதான் குளோரோபைரிபஸ். அதுக்கு அடுத்தது அது செடி ஓரளவு வளர்ந்த உடனே அதில் தூவணும். மேலத்தியன் மற்றும் லிண்டேன் தயோடைன் அப்படின்றது. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம தெளிக்கணும். டைமித்தோயேட், மெட்டாசிஸ்டாக்ஸ் அப்படின்றது. ஸோ இதோட நம்ம கெமிஸ்ட்ரியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து கெமிஸ்ட்ரியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சிலபஸில் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் எல்லாத்தையும் நம்ம ஒரு சிங்கிள் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து படித்தாலே கன்ஃபார்மாக 2-3 கொஷின் கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்குறத உங்களால் கரெக்டாகவே ஆன்சர் பண்ண முடியும். நான் நடத்தின இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீதி டாபிக்ஸ், அதாவது மீதி சப்ஜெக்ட் எல்லாத்தோட ஃபுல் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பார்த்தும் முடிச்சிடலாம், படித்தும் முடிச்சிடலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.